வணக்கம். வசந்தம் டிவியின் மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மக்கள் சேவை வாராந்த நிகழ்ச்சியில் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் மக்களுக்கு பொருத்தமான, மக்கள் எதிர்பார்க்கின்ற பல்வேறு விடயங்கள் பற்றி கலந்துரையாடி வருகிறோம். இந்த வாரம் சமகாலத்தில் உலகில் பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விடயம், அதனிடத்தில் பலராலும் உச்சரிக்கப்படுகின்ற ஒரு விடயம், அண்மையில் இலங்கையில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதல்கள் குறித்தான விடயங்கள், அதனோடு இணைந்து தொடர்படுத்தி இப்பொழுது இந்த தாக்குதலோடு யாரெல்லாம் தொடர்பட்டிருக்கிறார்கள், எந்த மதத்தினைச் சேர்ந்தவர்கள் தொடர்பட்டிருக்கிறார்கள், மதத்துக்கும் இவற்றுக்கும் இடையில் காணப்படுகின்ற ஒற்றுமைகள் என்ன, அல்லது அந்த மதத்தினர் கூறுவதைப் போன்று இதில் வேறுபாடுகள் இருக்கின்றனவா, இதற்கும் உலகில் இயங்குகின்ற வல்லாதிக்க நாடுகளுக்கும் தொடர்புகள் இருக்கின்றனவா, இந்த பயங்கரவாதம் என்றால் என்ன என்பது பற்றியெல்லாம் பலருக்கும் பல விளக்கங்கள் அவசியப்படுகின்ற ஒரு காலம். இதற்கு பொருத்தமான ஒரு அதிதியை நாங்கள் இன்றைய தினம் மக்கள் சேவை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளப் போகிறோம். இவரை பொறுத்தவரையில் இவர் ஒரு சிந்தனையாளர், அதனிடத்தில் எழுத்தாளர், பேச்சாளர், 40க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி, அதிலும் குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகள், அதனிடத்தில் இஸ்லாமிய ராஜ்யம் உள்ளிட்ட அதனிடத்தில் இந்த பயங்கரவாத இயக்கங்கள் குறித்தான விடயங்கள், போராட்டங்கள் குறித்தான விடயங்கள் குறித்து அதீத அக்கறை கொண்ட ஒரு மிக முக்கியமான ஒரு கல்விமான் கலாநிதி ரோப்சைன் அவர்கள் தான் இன்றைய தினம் மக்கள் சேவை நிகழ்ச்சியில் நாங்கள் இணைத்துக்கொண்டு இந்த சமகால நிகழ்வுகள் குறித்தும் பரவலாக மக்கள் மத்தியில் பேசப்படுகின்ற இந்த விடயங்கள் குறித்தும் அவரோடு பேசப்போகிறோம், கலந்துரையாடப் போகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். அஸ்லாம் வலைக்கும். வலைக்கும் அஸ்லாம். எப்படி இருக்கிறீர்கள்? நன்றாக சுகமாக இருக்கின்றோம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் உண்மையில் எந்த ஒரு மனித சமூகத்தினராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத விலைச்சத்தனமான, கொடூரமான, வன்மையாக கண்டிக்கத்தக்க மிருகத்தனமான தாக்குதலாக எல்லோராலும் பார்க்கப்படுகிறது. இந்த தாக்குதல் இடம்பெற்றதற்கு பிறகு இப்பொழுது ஒட்டுமொத்த நாட்டிலும் பொருளாதார ரீதியாக ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு எப்படி இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்குமே ஒரு அச்சுறுத்தலான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு பாரிய தாக்குதல். இதன் பின்னணி பற்றி அறிந்தும் அறியாமலும் இருந்தார்களா, அல்லது இவற்றை தெரிந்தும் தெரியப்படுத்தாமல் இருந்தார்களா என்றெல்லாம் பல விடயங்கள் இப்பொழுது சமூகங்கள் மத்தியில் பேசப்படுகிறது. ஒருவரை ஒருவர் சந்தேக கண் கொண்டு பார்க்கின்ற நிலைமை உருவாகி இருக்கிறது. திரு ரோப்சைன் அவர்களே, நீங்கள் உலகளாவிய ரீதியில் பல போராட்டங்கள் பற்றி ஆய்வுகளை செய்திருக்கிறீர்கள், பல நூல்களை எழுதியிருக்கிறீர்கள். இலங்கையில் இடம்பெற்ற இந்த குறித்த தாக்குதல் சம்பவம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? உண்மையில் நீங்கள் சொன்னது போன்று இந்த தாக்குதலை எந்த ஒரு மனிதனும் மனித உணர்வுகள், அதை போன்று மனிதாபிமானம் கொண்ட எந்த ஒரு மனிதனும் கண்டிப்பாக இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டான். உண்மையில் நீங்கள் சொன்னது போன்று மிக மோசமான, மிருகத்தனமான, மனித நாகரிகம் ஒரு மெச்சுவர்டான, ஒரு சிவிலைஸ்டான, ஒரு நாகரிகமடைந்த பண்பட்ட மனித குலத்தில்தான் நாங்கள் வாழ்கின்றோமா என்ற ஐயத்தை இந்த சம்பவம் எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. உண்மையிலே இந்த தாக்குதல் உண்மையில் இந்த நாட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடாது. துரதிர்ஷ்டவசமாக அது இடம்பெற்று விட்டது. இந்த தாக்குதலை இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து சமூகங்களும், முஸ்லீம் சமூகம் உள்ளிட்டு அனைத்து சமூகமும் வன்மையாக கண்டித்திருக்கின்றது. உண்மையில் இது போன்ற தாக்குதல்கள் எதுவும் எதிர்காலத்தில் எந்த வகையிலும் இடம்பெறக்கூடாது என்பதுதான் எங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கின்றது. உண்மையில் இவ்வாறான குழுக்கள் விலைச்சித்திரமான தாக்குதல்களை இலங்கையில் மாத்திரமல்ல பல இடங்களிலும் மேற்கொண்டிருக்கிறது. அதிலும் இந்த IS பயங்கரவாத அமைப்பு தோன்றியதற்கு பிறகு இந்த பயங்கரவாதத்துக்கே ஒரு வடிவம் கிடைத்ததை போன்ற அவருடைய செயற்பாடுகள், இப்படியெல்லாம் மனிதர்களை கொலை செய்ய முடியுமா, இப்படியெல்லாம் மனிதர்களை நடத்த முடியுமா என்று சிந்திக்கிற அளவுக்கு ஒரு கோரத்தனமான, கேவலமான, அநாகரிகமான முறையில் பல கொலைகளை இவர்கள் செய்திருக்கிறார்கள். இதனை ஒத்த ஒரு கொலை சம்பவமாகத்தான் இலங்கையில் இந்த சம்பவம் பார்க்கப்படுகிறது. இலங்கையில் அண்மை காலமாக இருந்த அடிப்படைவாத கருத்துடையவர்கள் தான் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றொரு கருத்தும் நிலவுகிறது. இந்த தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்பினர் இப்பொழுது குறிப்பிட்ட சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையில் இவர்கள் மீது தான் இப்பொழுது ஒட்டுமொத்த குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இவ்வாறான அடிப்படைவாத கருத்துக்களை விதைப்பவர்கள் இவ்வாறான ஒரு பயங்கரவாத தாக்குதலை மேற்கொள்கின்ற அளவுக்கு மாறிவிடுகிறார்கள். உண்மையிலே என்னுடைய ஆய்விலே நான் காண்கின்ற முக்கியமான விஷயம், இது இலங்கையிலிருந்து தன்னியல்பாக உருவான ஒரு கருத்தியல் அல்ல. சர்வதேச ரீதியாக கடந்த ஒரு 20 ஆண்டுகால இடைவெளியிலே சர்வதேச ரீதியாக தோற்றம் பெற்றிருக்கின்ற பயங்கரவாத சிந்தனை அடியொற்றிய இயக்கங்களோடு தொடர்புபட்ட ஒரு தாக்குதலாகவே நாங்கள் இதை பார்க்க வேண்டும். கடந்த எங்களுக்கு தெரியும், இன்று உலகத்திலே பயங்கரவாதம் என்பது ஒரு சர்வதேச
ஒரு தோற்றப்பாடாக மாறி இருக்கிறது என்றால் இதற்கு பின்னணியிலே இருக்கின்ற காரணிகள் என்ன? ஏன் இப்படி ஒரு பயங்கரமான ஒருவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய மனைவி இவை எல்லாவற்றையும் எந்த கணக்கிலும் எடுக்காமல் இந்த நாட்டில் தன்னை பிரதித்துவம் செய்கின்ற ஒரு சமூகம் 2 மில்லியன் மக்கள் வாழுகிறார்கள் என்ற ஒன்றையும் பொருட்படுத்தாமல் இப்படியான ஒரு தாக்குதலை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இவர்கள் என்ன வகையான ஒரு சிந்தனைக்கு, மூளைச்சலவைக்கு, கருத்து மாற்றத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மிக ஆழமாக பார்க்க வேண்டும். கடந்த மஹ்மூத் மம்தானி என்ற ஒரு சர்வதேச ஆய்வாளர், உலக புகழ்பெற்ற ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட், அவருக்கு ஒரு அருமையான ஒரு நூல் இருக்கின்றது, குட் முஸ்லீம் அண்ட் பேட் முஸ்லீம் என்ற ஒரு நூல். அந்த நூலிலே அவர் ஒரு அற்புதமான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். என்னவென்றால், நவீன காலத்தில் குறிப்பாக எங்களுக்கு தெரியும் 1990களின் தொடக்கத்திலே அல் காய்தா என்ற ஒரு பயங்கரவாத இயக்கம் சர்வதேச அளவிலே தோற்றம் பெற்றது. அதற்கு பிறகு 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் தாக்குதல் உலகத்தில் மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்த ஒன்று. இந்த தாக்குதல்கள், இந்த பயங்கரவாத செயல்முறைகள் எல்லாம் சர்வதேச அரங்கில் மேற்கொள்ளப்படுவதற்கு பின்புலமாக இருந்த காரணிகள் என்ன என்பது குறித்து மஹ்மூத் மம்தானி மிக விரிவாக அழகாக ஆராய்கிறார். அது முக்கியமான ஒன்றுதான். எங்களுக்கு தெரியும், உலகத்திலே காலனித்துவ ஆட்சி நடந்த காலத்திற்கு பிறகு ஐரோப்பிய காலனித்துவத்துக்கு உட்பட்டிருந்த அரபு முஸ்லீம் நாடுகளிலே சுதந்திர விடுதலை போராட்டங்கள் நடைபெற்றன. பிரிட்டிஷ்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், இத்தாலியர்கள், ஒல்லாந்தர்களுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்களை அடுத்து பெரும்பாலான அரபு நாடுகள் சுதந்திரம் பெற்றன. பெற்றதற்கு பிறகு 100 ஆண்டுகள் உலகத்திலே இந்த ஆயுத ரீதியான போராட்டங்கள் எங்கும் நடைபெறவில்லை. குறிப்பாக அரபு முஸ்லீம் உலகிலே முஸ்லீம்கள் ஆயுதங்களை ஏந்துவதற்கான சூழல் அல்லது வாய்ப்பு இருக்கவில்லை. 100 ஆண்டுகளுக்கு பிறகு உலகத்தில் இந்த முஸ்லீம்கள் கையில் ஆயுதங்களை கொடுத்து ஆயுத ரீதியான போராட்டத்தை மீண்டும் உலகத்தில் உயிர்த்தெழச் செய்தது வாஷிங்டன் தான் என்று அவர் சொல்கிறார். குறிப்பாக எங்களுக்கு தெரியும், இது 1980களுடைய நடுப்பகுதியில், குறிப்பாக ஆப்கானிஸ்தானை ரஷ்யா ஆக்கிரமித்திருந்த காலகட்டத்திலே தான் ஆப்கானிய முஸ்லீம்களுக்கு ஆயுதங்களை அமெரிக்கா கொடுத்து தன்னுடைய எதிரியான சோவியத் யூனியனை உடைக்க வேண்டும் என்பதற்காக 100 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த போராட்ட உணர்வை, ஜிஹாத் என்ற கன்செப்டை நவீன காலத்தில் உயிர்த்தெழச் செய்தது அமெரிக்கா தான் என்று அந்த மஹ்மூத் மம்தானி சொல்கிறார். அதில் பெரிய உண்மை இருக்கிறது. என்னவென்றால், அதற்கு ஏதுவான காரணி பிரதானமாக தெற்காசியாவிலே சோவியத் யூனியனுடைய செல்வாக்கை உடைக்க வேண்டும் என்றால் ஆப்கானிஸ்தானில் சோவியத் யூனியனுடைய அந்த ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா விரும்பியதன் விளைவாக இந்த நாட்டிலே ஒரு ஆயுத ரீதியான இயக்கத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். அந்த இயக்கம்தான் ரஷ்யர்களுக்கு எதிராக போராடி ஆப்கானிஸ்தானை மீட்டதற்கு பிற்பாடு என்ன நடக்கிறது என்றால், சில அடிப்படைவாதிகள் அந்த நாட்டில் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்பதை அமெரிக்கா தெரிந்து கொண்டு மீண்டும் பாகிஸ்தானில் சாதாரண பாரம்பரிய அரபு மதரசாக்கள் கற்ற மாணவர்களை ஒன்று சேர்த்து, பெனாசிர் பூட்டோ அப்பொழுது பிரதமராக இருக்கிறார், அந்த மாணவர்களை ஒன்றிணைத்து தான் தாலிபான் என்ற ஒரு இயக்கத்தை மேற்கு நாடுகள் உருவாக்கினார்கள். ஏன் மதரசாவில் கல்வி கற்ற மாணவர்களை இவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும்? மதரசாவில் கற்ற மாணவர்களை இவர்கள் தேர்ந்தெடுத்ததற்கான பிரதானமான காரணம், 15 ஆண்டுகள் ஆப்கானிஸ்தான் சோவியத் யூனியனுடைய கட்டுப்பாட்டின் கீழே, ஆக்கிரமிப்பின் கீழே இருந்தது. நீங்கள் சென்று அந்த நாட்டை இப்பொழுது இருக்கின்ற இஸ்லாமியவாதிகளிடம் இருந்து மீட்ப வேண்டும் என்றால் அவர்களுக்குள்ளே ஒரு ஜிஹாதிய உணர்வை ஊட்டுவதற்கென்ற வகையிலே தான் மதரசா மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இந்த போராட்ட உணர்வை இலகுவாக ஊட்டுவதற்கு மதரசா மாணவர்கள் மிக வசதியாக அவர்களுக்கு போனார்கள். ஆனால் அவர்களுக்கு இன்னும் தெரியவில்லை, இன்னும் தாலிபான்களுக்கு தெரியாது, தாங்கள் அமெரிக்க மத்திய உளவு ஸ்தாபனத்துடைய ஒரு கிரியேஷன் என்பது அவர்களுக்கு தெரியாது. அப்படித்தான் அவர்கள் அது உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். படித்த இளைஞர்கள் இருக்கிறார்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் இருக்கிறார்கள், பொதுவழியில் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள், வேலையற்றோர் இருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் தாண்டி மத ரீதியாக மதரசாவிலே கல்வி கற்கின்றவர்களை இலக்கு வைப்பதற்கான காரணம் என்ன? அதற்கு ஏதுவான காரணிகள், அதாவது இவர்களை தங்களுக்கு வேண்டிய ஒரு இடத்துக்கு கொண்டு வரலாம் என்பதற்கான ஏதுவான காரணிகள் மத ரீதியாக இருந்ததா அல்லது அதுக்கான வாய்ப்புகள் அப்போது காணப்பட்டதா? அதாவது பயங்கரவாதம் நவீன காலத்தில், குறிப்பாக கடந்த 2 தசாப்தங்களுக்குள் உலகத்தில் மிக மிலேச்சத்தனமான வடிவங்களை, விகாரமான வடிவங்களை எடுப்பதற்கு 2 பிரதானமான காரணங்கள் இருக்கிறது. ஒன்று ஜியோ பொலிட்டிக்கல், அதாவது புவி அரசியல் நலன் சார்ந்த காரணி, இது முக்கியமான ஒரு காரணி. 2வது விஷயம் என்னவென்றால்,
இஸ்லாமிய சமயத்தில் இருக்கின்ற, குறிப்பாக குர்ஆன் இருக்கின்ற அதனுடைய தொடக்க காலத்தில் இறங்கிய சில வசனங்களை, குறிப்பாக போராட்டம் பற்றிய வசனங்களை பிழையாக வியாக்கியானம் செய்வது தான் இதற்கான பிரதானமான காரணம். உண்மையிலே குர்ஆனிலே போராட்டம் பற்றிய சில வசனங்கள் இருக்கின்றது. அது எப்போ அது வசனங்கள் இறக்கப்பட்டது என்றால், ஏன் இறக்கப்பட்டன என்றால், எங்களுக்கு தெரியும் ஜாஹிலிய காலத்தில் அரபு சமூகங்களுக்கு, கோத்திரங்களுக்கு மத்தியில் இஸ்லாம் இறங்கிய பொழுது, குர்ஆன் இறக்கப்பட்ட பொழுது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆரம்பத்தில் இருந்தவர்கள் எல்லாம் சமூகத்தின் அடிமட்டத்தவர்கள். அதாவது சமூகத்தில் மிகப்பெரிய அறிவு செல்வாக்கோ, பொருளாதார செல்வாக்கோ, சமூக செல்வாக்கோ இல்லாத சாதாரண அடிமட்ட மக்கள் தான் தொடக்கத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த நிலையில் அரபுலகத்தில் அந்த செல்வாக்கு பெற்றிருந்த ஏனைய கோத்திரங்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பயங்கரமான அநியாயங்களும் அத்துமீறல்களையும் அவர்கள் கட்டவிழ்த்தார்கள். பலரை சித்திரவதை செய்தார்கள், பலரை கொலை செய்தார்கள். 10 ஆண்டுகள் இந்த விஷயங்கள், அடக்குமுறைகள் நிகழ்ந்து கொண்டிருந்த நேரத்திலே தான் குர்ஆனில் ஒரு வசனம் இறங்குகிறது. முதலாவது வசனம், அதான் ஒரு போராட்டத்தை அங்கீகரிக்கின்ற வசனம். அந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், 10 ஆண்டுகள் நீங்கள் சகிப்போடு இருந்தீர்கள். எவ்வளவு சகிப்பு என்றால், நீங்கள் கொலை செய்யப்படுகிறீர்கள், சித்திரவதை செய்யப்படும், உங்களோட வீடுகளில் நீங்கள் விரட்டப்படுகிறீர்கள். இப்படி பயங்கரமான சித்திரவதை. அதாவது அந்த சித்திரவதை பற்றி நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். நபி தோழர்கள் வந்து நபியிடம் கேட்கிறார்கள், நீங்கள் உண்மையான அல்லாஹ்வின் தூதர் தானே, அப்படி என்றால் ஏன் எங்களுக்கு இப்படியெல்லாம் அநியாயம் நடக்கிறது, எங்களுக்கு வெற்றி கிடைக்காதா என்று. அப்போ நபிகள் சொல்கிறார்கள், நீங்கள் பொறுமையாக இருங்கள். 10 ஆண்டுகள் பொறுமையாக இருந்ததற்கு பிறகு குர்ஆனிலே முதல் போராட்டம் பற்றி ஒரு வசனம் இறங்கி, அந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், உங்களுக்கு அநியாயம் இழைக்கப்படுகிறது என்ற காரணத்தினால் உங்களுடைய கொள்கை சுதந்திரத்தை, மத சுதந்திரத்தை, சிந்தனை சுதந்திரத்துக்கு எதிராக இன்று இந்த வன்முறைகளை கட்டவிழ்க்கின்றவர்களிடம் இருந்து பாதுகாப்பு பெறும் நோக்கில் போர் உங்களுக்கு அனுமதிக்கப்படுகிறது. தட் இஸ் அ டிஃபென்சிவ், நாட் ஆஃபென்சிவ். தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு நீங்கள் யுத்தம் செய்யுங்கோ என்று அனுமதிக்கப்படுகிறது ஒரு வசனம். அதற்கு பிறகுதான் இஸ்லாத்தை எதிர்த்தவர்கள், அந்த கொள்கை சுதந்திரத்துக்கு எதிராக நின்றவர்கள், முஸ்லீம்களை சித்திரவதை செய்வதற்கு எதிராக அந்த யுத்தம் அங்கீகரிக்கப்பட்டது. அது அந்த காலத்தோடு முடிந்து விட்டது. அதற்கு பிறகும் இந்த வசனங்களை வியாக்கியானம் செய்து முஸ்லீம் அல்லாதவர்களை கொல்வதற்கு இந்த வசனங்களை என்ன செய்தார்கள் என்றால், உலகத்தில் ஒரு வன்முறையை, பயங்கரவாதத்தை, தீவிரவாதத்தை ஊக்குவிப்பதன் ஊடாக வேறு வேறு அரசியல் இயக்கங்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பிய சக்திகள் இந்த வாக்கியங்களுக்கு பிழையான வியாக்கியானங்களை கொடுத்தார்கள். உண்மையில் மதரசாவுடைய கல்வி திட்டத்திலும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. நான் அதை இல்லை என்று சொல்ல மாட்டேன். மதரசாவுடைய பாரம்பரிய கல்வி திட்டத்திலும் இந்த மாதிரியான குறிப்பிட்ட ஒரு கான்டெக்ஸ்டிலே இறங்கி, குர்ஆனில் சில வசனங்களுக்கு குறிப்பிட்ட சூழலில் இறங்கிய வசனம், அது அந்த சூழலோடு முடிந்துவிடும். அதற்கு அப்பால் உலகம் முடியும் வரைக்கும் அந்த வாக்கியங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்துவது கிடையாது. அது குர்ஆனில் பல வசனங்கள் அதற்கு உண்டு. இந்த போராட்டம் பற்றிய வசனங்களும் அந்த அத்தகைய வசனங்கள் தான். அதை வைத்து கொண்டு பிழையாக வியாக்கியானங்கள் செய்து கொண்டு இந்த சில மதரசாக்களில் இப்படியான கல்வி போதனைகள் இருந்ததை இந்த ஏகாதிபத்திய சக்திகள் தங்களுக்கு வாய்ப்பாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். இப்பொழுது நீங்கள் இந்த ஐஎஸ்எஸ் பயங்கரவாதத்தையும் பார்த்தால், மேலே இருக்கின்ற லேயரில் உள்ளவர்கள் எல்லாம் மேற்கு நாடுகளிடமிருந்து கூலி பெறுகின்ற முகவர்கள். ஆனால் அடிமட்டத்தில் நீங்கள் போராடினால், கொண்டு வைத்தால் சொர்க்கத்துக்கு போகலாம் என்று ஒரு பிழையான வியாக்கியானம் கொடுக்கப்பட்டு அப்பாவி இளைஞர்களுடைய மூளை செலவு செய்யப்பட்டு இப்படியான மோசமான ஒரு திசை திருப்பலுக்கு அவர்கள் உட்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இதில் 2 விஷயங்களும் கவனமாக பார்க்கப்பட வேண்டும். நன்றி திரு ரோப்சைன் அவர்களே. நீங்கள் 1000 காரணங்களை கூறலாம். அதனிடத்தில் இஸ்லாத்தில் அப்படி இல்லை, இப்படி இல்லை என்று பல உலமாக்களும் இப்பொழுது வியாக்கியானம் கூறுகிறார்கள். ஆனால் பொதுவாக இருக்கிற ஏனைய மதங்களை பின்பற்றுபவர்கள் மத்தியில் இஸ்லாம் குறித்து இன்னும் சந்தேகம் இருக்கிறது. இதற்கு காரணம் மேற்கத்திய நாடுகளிலும் சரி, ஏனைய முஸ்லீம் நாடுகளிலும் சரி, இவர்கள் நடந்து கொள்கின்ற விதம். இதற்கும் இலங்கையில் நடக்கின்ற தாக்குதல்களுக்கும் இடையில் பெரிய வித்தியாசத்தை அவர்கள் காணவில்லை. அவர்களுடைய தோற்றமும் அப்படித்தான் இருக்கிறது. அவர்களுடைய பெயர்களும் இஸ்லாமிய பெயர்களாகத்தான் இருக்கிறது. இவர்கள் ஒரு கதை சொல்கிறார்கள், இவர்கள் ஒரு கதை சொல்கிறார்கள் என்கிற ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில் இருக்கிறது. அல்லது அதனை அவர்கள் யதார்த்த ரீதியாக புரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். இப்பொழுது இந்த தீவிரவாத செயல்களில், இந்த பயங்கரவாத படுபாதக செயல்களை செய்தவர்கள் கூட குர்ஆனை மையப்படுத்தித்தான் இந்த கொலைகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இஸ்லாத்தில் உண்மையில் இந்த இஸ்லாமியர்கள் தவிர்த்து இனியோரை கொலை செய்ய வேண்டும் என்றெல்லாம் கூறப்படவில்லையா? நிச்சயமாக இல்லை. உண்மையிலே குர்ஆனிலே அந்த போராட்டம் பற்றிய அந்த நேரடி சொற்கள் 6 இடங்களில் தான் வந்திருக்கிறது. அது முஸ்லீம்கள் அந்த காலத்தில், நபிகளாருடைய காலத்தில் நேரடியான அடக்குமுறைகளை, ஒடுக்குமுறைகளை, அநியாயங்களை சந்தித்த நேரத்தில் தங்களை பாதுகாத்து கொள்வதற்கான போராட்டத்தை பற்றிய வசனங்கள் தான் அவை.
ஆனால் சமாதானம் என்ற சொல் குர்ஆனிலே 100க்கும் மேற்பட்ட இடங்களிலே வந்திருக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் தொழுதுவிட்டு எங்கள் 2 புயங்களையும் நோக்கி சலாம் என்கின்றோம். ஒருவரை பார்த்தால் நாம் சலாம் என்கின்றோம். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனிலே, அல்லாஹ்வை சந்திக்க வருகின்ற பொழுது நீங்கள் சலாமத்தான உள்ளத்தோடு வருங்கள். அப்படி வருகின்றவருக்கு நாம் தாருஸ் சலாம் என்ற சொர்க்கத்தை தருகின்றோம். எல்லாமே சலாம் தான். ஆனால் அரபு இஸ்லாமிய உலகத்தில் எங்கேயும் இந்த சலாம், இந்த அமைதி, இந்த பீஸ் என்று ஒரு மிஸ்ஸிங் டைமென்ஷன் அது இல்லாமல் போயிருக்கிறது. முஸ்லீம்கள் அல்லாதவர்களுக்கு மத்தியில் இன்று ஒரு பயம் வேகமாக வளர்கிறது. என்னவென்றால், முஸ்லீம் அல்லாதவர்கள் அனைவரையும் முஸ்லீம்கள் கொல்ல வேண்டும் என்று அவர்களுடைய மதத்தில் சொல்லப்பட்டிருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். அதற்கு காரணம் இந்த பயங்கரவாதிகள் நடந்து கொண்ட முறைமைதான், அவர்கள் கொடுத்த வியாக்கியானங்கள். உண்மையில் குர்ஆனில் எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த ஒரு இடத்திலும் குர்ஆனிலோ ஹதீஸிலோ முஸ்லீம் அல்லாத எவரையும் கொல்ல வேண்டும் என்று எங்கேயும் தெளிவாக சொல்லவில்லை. கண்டிப்பாக அதை பற்றி எதுவும் சொல்லவில்லை. அவர்கள் எதனை மேற்கோள் காட்டுகிறார்கள்? இதற்கு மூளைச்சலவை செய்வதற்கு எதனை மேற்கோள் காட்டுகிறார்கள்? இந்த அதாவது அந்த குறிப்பிட்ட கொன்டெக்ஸ்டில் இறக்கப்பட்ட வசனங்களை, குறிப்பிட்ட ஒரு கால சூழ்நிலையில் இறக்கப்பட்ட வசனங்களை பிழையாக வியாக்கியானம் செய்து, உலகத்தில் எங்களுக்கு தெரியும் ஆரம்ப கால சட்ட அறிஞர்களும் ஒரு தவறு செய்திருக்காது. அது தவறு என்பதை விட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களுக்கு அந்த காலத்தில் பாதுகாப்பு இருக்கவில்லை. அவர்கள் உலகத்தில் சிறுபான்மையாக இருந்தார்கள். அவர்களுக்கு எதிராக நிறைய தாக்குதல்கள் நடந்தன. அப்போ அந்த காலத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் கூட இந்த உலகத்தை ஒரு நடுவால் ஒரு கோட்டை போட்டுவிட்டு என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறார்கள்? உலகத்தில் 2 சமூகங்கள் தான் வாழ்கின்றன. ஒன்று முஸ்லீம், 2 முஸ்லீம் அல்லாதவர்கள். முஸ்லீம் அல்லாதவர்கள் என்பவர்கள் முஸ்லீம்களை தாக்கினால் அவர்களை நாங்கள் எதிர்த்து தாக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இந்த 10 நூற்றாண்டுகள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் சொல்லப்பட்ட இந்த வியாக்கியானங்களை இன்று உலகம் எப்படி மாறி இருக்கிறது? ஐநா சபை வந்திருக்கிறது, தேச அரசுகள் வந்திருக்கின்றன, நாடுகளுக்கு இடையில் ஒப்பந்தம் வந்திருக்கிறது. அடுத்த முக்கியமான விஷயம் உலகத்துடைய தோற்றப்பாடு என்னென்றால் பன்மைத்துவம் வந்திருக்கிறது, புளூரலிசம். பல மதங்கள், பல கலாச்சாரங்கள், பல இனங்கள், பல மொழிகள் என்பது உலகத்துக்கு அழகானவை. குர்ஆன் சொல்லுகிறது இறைவனே இந்த பன்மைத்துவத்தை ஏற்படுத்தி இருக்கின்றான். குர்ஆன் சொல்லுது முஸ்லீம் அல்லாதவரை பற்றி முஸ்லீமுக்கு குர்ஆன் சொல்கிற பிரதானமான உபதேசம் என்னவென்றால், உங்களோடு சண்டை பிடிக்காத, உங்களோடு போராடாத, உங்களோட வீட்டிலேருந்து உங்களை வெளியேற்றாத, உங்களுக்கு பக்கத்தில் வாழ்கின்ற, தூரத்தில் வாழ்கின்ற முஸ்லீம் அல்லாதவனை பொறுத்த மட்டில் நீ எப்படி அவனோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றால், அவனுக்கு நீ உபகாரம் செய், அவனோடு நீதியாக நடந்து கொள் என்றுதான் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை கொன்றால் சொர்க்கம் போகலாம் என்று குர்ஆன் எங்கே சொல்லவில்லை. குர்ஆன் சொல்லுது ஒரு மனிதனை முஸ்லிமே என்று சொல்லவில்லை. ஒரு மனிதனை யாரேனும் ஒரு முஸ்லீம் கொலை செய்தால் அவன் முழு மனித குலத்தையும் கொலை செய்ததுக்கு சமமாகும். அப்படி கொலை செய்தவன் இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாட்டின்படி நரகத்தில் நீடித்து இருப்பான். அவனை ஒரு நாளும் இறைவன் வெளியேற்றி சொர்க்கத்துக்கு அனுப்புவதில்லை. குர்ஆனில் தட்டு தெளிவாக இருக்கிறது. ஒரு இடத்தில் அல்ல, பல இடத்தில் இந்த வசனங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது. இப்படி இருக்கின்ற நிலையிலே அந்த இறை தூதருடைய காலத்தில் அவர்களை தற்பாதுகாத்து கொள்வதற்காக இறக்கப்பட்ட அந்த வசனங்களை 21ஆம் நூற்றாண்டிலே தேச அரசு முறைகள், நவீன நாகரிகங்கள், கலாச்சாரம், பண்பாடு எல்லாம் வளர்ச்சியுற்ற ஒரு காலப்பகுதியிலே வாழ்கின்ற ஒரு முல்லா ஒரு பிழையான விளக்கியத்தை அதற்கு கொடுத்துத்தான் இப்படியான பயங்கரவாத செயல்களிலே ஈடுபடுகின்றார். உண்மையிலே இந்த பயங்கரவாத செயலில் ஈடுபடுகின்ற இப்படிப்பட்ட கீழ்த்தரமான பிற்போக்குவாதிகள், உண்மையிலே இது ஒரு முட்டாள்தனமான செயல். சாதாரண ஒரு அஹிம்சா வழியிலான ஒரு மனுஷனை கொலை செஞ்சு போட்டு, குண்டை வெடிக்க வச்சு போட்டு சொர்க்கத்துக்கு போகிறன்னு சொல்கிறத எந்த ஒரு மனுஷனாலும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. இன்றைக்கு முஸ்லீம் அல்லாதவர்களிடம் ஒரு கருத்து வளர்ந்திருக்கிறது என்னவென்றால், இப்படி கொலை செய்தால் ஒருவனுக்கு சொர்க்கத்தில் அதிகமான அழகான பெண்கள் கிடைப்பார்களா என்று ஒரு முஸ்லீம் அல்லாத சகோதரர் ஒரு பத்திரிகையாளரிடம் வந்து கேட்டிருக்கிறார். இப்படியெல்லாம் சந்தேகங்கள் வளர்ந்திருக்கிறது. இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. இது சாதாரண ஒரு பகுத்தறிவுக்கு குர்ஆன் சொல்லுது, மனுஷன் அடிப்படையில் பகுத்தறிவை பயன்படுத்துங்கள். பல குர்ஆனில் மீட்டப்பட்ட வசனங்களில் ஒன்று என்னென்றால், நீங்கள் ஏன் பகுத்தறிவை பயன்படுத்தக்கூடாது? பகுத்தறிவை பயன்படுத்துங்கள். சாதாரண ஒரு அப்பாவி மனுஷனை கொலை செய்த ஒருவனுக்கு சொர்க்கத்தில் இவ்வளவு பெரிய இன்பம், சொர்க்கம் அவனுக்கு சொர்க்கமே இல்லை, நரகத்தில் நிலைத்திருப்பான் என்று குர்ஆனில் இருக்கின்ற நேரத்திலே இது எப்படிப்பட்ட ஒரு மடத்தனமான, மோசமான, பிற்போக்குத்தனமான ஒரு கருத்து என்று நீங்கள் பார்க்கலாம். ஆகவே இதில் நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. சகோதரர் அவர்களே, எனக்கு சந்தேகம் பொதுவாக இருக்கின்ற பலருக்கும் இருக்கிற சந்தேகம். பாருங்கள், நீங்கள் பொதுவாக மார்க்க ரீதியான இவ்வாறான ஒரு விளக்கத்தினை கொடுக்கிறீர்கள், இஸ்லாம் மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று. ஆனால் இந்த தற்கொலை தாக்குதல் நடத்தியவர்கள் எல்லாம் ஒன்று குர்ஆனை பக்கத்தில் வைத்துக் கொள்கிறார்கள், இல்லை என்றால் பள்ளிவாசலுக்கு சென்று விட்டு வருகிறார்கள். இது என்ன என்பது யாராலும் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. எந்த இடத்தில் இவர்கள் அந்த
தவறாக மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏன் அந்த மாதிரியான நேரத்தில் இவர்கள் கடைசி நேரம் வரை அவர்கள் அந்த பள்ளிவாசலை நோக்கி போய்த்தான் இந்த மிருகத்தனமான தாக்குதலை நோக்கி வருகிறார்கள்? இது எப்படி நடக்கிறது? அவர்களுக்கு ஒரு மோசமான ஒரு பிழையான ஒரு நம்பிக்கை அவர்களுடைய அன்கான்சியஸ் மைண்டுக்கே ஊட்டப்பட்டிருக்கின்றது. இல்லாமல் அவர்கள் ஒரு உயிரை மாய்க்கப் போவதில்லை. உண்மையில் இறந்து போன அந்த பயங்கரவாதிகள் எல்லாத்துடைய ஆழ் மனதில் உள்ள நம்பிக்கை என்னவென்றால் அவள் சொர்க்கம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் போயிருக்கிறார்கள். ஆனால் அது மிக பிற்போக்குத்தனமான பிழையான குர்ஆனிலோ ஹதீஸிலோ எங்கும் சொல்லப்படாத ஒரு மோசமான ஒரு நம்பிக்கை அது அவர்களுக்கு ஊட்டப்பட்டிருக்கிறது. தற்கொலை செய்து கொண்டவர்களில் அந்த குறிப்பிட்ட பிரதானமான பயங்கரவாதி தான் ஒரு மௌலவி என்று சொல்லப்படுகிறார். அடுத்தவர்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள், அறமௌலவி. அப்போ இவர்களுக்கு இந்த நம்பிக்கை ஊட்டப்பட்டு பிரைன் வாஷ் பண்ணப்பட்டு, எங்களுக்கு தெரியும் இந்த ISIS பயங்கரவாத இயக்கத்தில் 2 லேயர் இருக்கிறது. மேலே இருக்கின்ற லேயர் அவன் பாதுகாப்பாக கம்ஃபர்ட்டாக இருக்கின்றான். உங்களுக்கு தெரியும் 2014 ஜூன் 21 தான் ஈராக்குடைய மௌசூல் நகர பள்ளிவாசல் ஒன்றிலே இந்த ஷிமோன் எலியட் என்ற அபூபக்கர் பக்தாதி, பேசிக்கலி ஒரு இஸ்ரேல் பிரஜை, அவர் மிம்பரில் ஏறி நான் உலகளாவிய முஸ்லீம்களுடைய தலைவர் ஹலீஃபா, என்னைத்தான் எல்லாரும் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார். இது நடந்த ஒரு மாதத்திலே சர்வதேச இஸ்லாமிய அறிஞர்கள் ஒன்றியம் என்ற ஒரு பேரவை இருக்கின்றது. அவர்கள் ஒரு பத்வா மார்க்க தீர்ப்பு கொடுத்தார்கள். இந்த பக்தாதியும் இவனோடு இருக்கின்ற பயங்கரவாதிகளுக்கும் இஸ்லாத்தோடும் முஸ்லீம் சமூகத்தோடும் எந்த தொடர்பும் இல்லை. இவனை உலகம் முஸ்லீம்கள் என்று எப்படி விளங்கிக் கொள்கிறது என்றால் அவன் ஒரு நீண்ட ஜுப்பா போட்டிருக்கின்றான், தாடி வச்சிருக்கிறான், ஒரு தலைப்பாகை அணிந்திருக்கிறான் என்ற காரணத்துக்காக இவர்களை நீங்கள் முஸ்லீம் என்றோ இஸ்லாமியர்கள் என்றோ சொல்ல வேண்டாம், இவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் அல்ல, முஸ்லீம்கள் அல்ல, இவர்கள் செய்கிறதெல்லாம் பயங்கரவாதம் என்று அந்த பேரவை ஒரு பத்துவாவை கொடுத்ததுக்கு சொன்ன நியாயங்கள் இருக்கிறது. என்ன நியாயம்ண்டா, இவங்களெல்லாம் சிரியாவில் ஈராக்கில் 15 அரபு நாடுகள் இருக்கிறான். இவங்களுக்கு காலையில் எழும்பி டீ குடித்து சிகரெட் குடிச்சு போட்டு முதலாவது செய்கிற வேலை என்ன தெரியுமா? 10 முஸ்லீம்களை கொலை செய்கிறது. இதுவரைக்கும் 99 கொண்டிருக்கிறான் யார் என்று கேட்டால் கடந்த 5 வருஷத்தில் முஸ்லீம்களை. 2வது அரபு முஸ்லீம் நாடுகள் உள்ள பள்ளி வாயில்களான் பிரதானமான டார்கெட். ஷியா பள்ளி என்ற பெயரிலே குண்டை வைப்பது, பள்ளிக்குள்ளே குண்டை வைப்பது, முஸ்லீம்களை குண்டு வைத்து கொலை செய்வது. 3வது இவன் கொலை செய்கிற அந்த வழிமுறைகளை பார்த்தீங்கன்னா ஜோர்தானுடைய ஒரு பைலட்டை உயிரோடு குறித்து தீ வைத்து கொளுத்தினார்கள். இஸ்லாத்தில் ஒரு எறும்புக்கு கூட அது செத்ததுக்கு பிறகும் தீ வைக்க முடியாது கொல்வதற்கு, மனுஷனை உயிரோடு பிடிச்சி தீ வைப்பதற்கு. அப்போ இந்த காரணிகளும். அடுத்த 4வது விஷயம், ஈராக்கில் எஸ்திகள் என்று ஒரு பாரம்பரிய பழமை நம்பிக்கை கொண்ட சமூகம் இருக்கிறார்கள். அந்த சமூகத்தை இயற்கை வணங்குறவர்கள், அந்த சமூகத்துடைய பெண்களை பாலியல் அடிமைகளாக இவர்கள் வைத்திருக்கிறார்கள். 5வது பேருடைய வருமானத்துக்கு இவர் என்ன செய்கிறார்கள் என்றால் போதை வஸ்தை கடத்துகிறான். போதை வஸ்தை கடத்துகிறவன், பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்துகின்றவன், இந்த குரூரமான வழிகளில் மக்களை கொன்று குவிப்பவன் எப்படி இஸ்லாத்தோடு சம்பந்தப்படுவான்? இவனுக்கு இஸ்லாத்தோடு எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன் இவன் இஸ்லாமிய பயங்கரவாதம் முஸ்லீம் பயங்கரவாதம் என்ற பெயர்கள் இன்று வருவதற்கு காரணம் என்னென்னா, வெளி தோற்றத்தில் இவன் முஸ்லீம் பெயரை தாங்கி இருக்கின்றான். 2வது அவனுடைய தோற்றம் அப்படி இருக்கிறது, அவ்வளவுதான். வேறு இஸ்லாத்தோடு இவனுக்கு சம்பந்தம் இல்லை. அபூபக்கர் அல் பக்தாதி ஒரு யஹூதி என்பது எப்படி கண்டறியப்படுகிறது? நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே அல் கைதா இயக்கத்தோடு இணைந்திருந்தவர் தானே. அதாவது அல் கைதா இயக்கத்தில் இருந்து சிரியாவிலே எங்களுக்கு ஒரு கிளை வேண்டும் என்று 2012ஆம் ஆண்டு ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது அல் கைதா போராளிகளால். சிரியாவில் ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட பிரான்ச்சினுடைய தலைவராக இந்த கோலானி என்றவர் இருந்ததற்கு பிறகு என்ன நடக்கிறது என்றால், பிராந்தியத்தில் இருக்கின்ற சில புவி அரசியல் நலன்களை எதிர்காலத்தில் ஈட்டிக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த அல் காய்தாவை ஒரு உலக பயங்கரவாத இயக்கமாகவும் முஸ்லீம் அல்லாதவர்களை கொள்கின்ற ஒரு இயக்கமாகவும் மாற்ற வேண்டும் என்ற நோக்கிலே ஷிமோன் எலியட் என்ற ஒரு இஸ்ரேல் பாண்ட் சிட்டிசனை, USA வளர்ந்தவன், அவன் திரைப்படங்கள் கூட நடித்திருக்கிறான், இவனை கொண்டு வந்து ஈராக்கிலே படிப்பித்து அரபு மொழியை அவனுக்கு ஊட்டி குர்ஆனில் வந்திருக்கிற அந்த ஆரம்பகால போராட்ட பற்றிய வசனங்களை எல்லாம் அத்துப்படியாக விளங்கி வியாக்கியானம் சொல்கின்ற அளவுக்கு அவனை மாற்றி இவனுடைய இந்த சிரியா அல் காய்தா பிரான்ச்சினுடைய தலைவராக அவனை 2014ஆம் ஆண்டிலே 12 உள்நுழைத்தார்கள். 14ஆம் ஆண்டு அவன் என்ன செய்தான் என்றால், இந்த இயக்கத்தினுடைய பெயரை மாற்றி தௌலத்துல் இஸ்லாமியா ஃபீல் இராக் வ ஷாம், தாயிஷ் என்ற அரபிலே சொல்கிற அந்த இஸ்லாமிக் ஸ்டேட் இன் இராக் அண்ட் சிரியா என் ஐசிஸ் என்ற பெயரில் 2014 ஒரு புதிய தோற்றத்தோடு இந்த இயக்கத்தை அவன் அறிமுகம் செய்தான். உண்மையில் அவனை பற்றி இவன் ஒரு முஸ்லீம் அல்ல என்றதுக்கான ஆதாரங்கள் நியாயங்கள் என்னென்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீர்கள். உண்மையான முக்கியமான ஒரு கேள்வி என்னென்றால், அமெரிக்காவுடைய நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி NSA
இலிருந்து பிரிந்து சென்ற ஒரு மூத்த அதிகாரி இருக்கிறார், எட்வர்ட் ஸ்னோடன் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எட்வர்ட் ஸ்னோடன் என்எஸ்ஏலிருந்து பிரிந்ததற்கு பிறகு அமெரிக்க தேசிய பாதுகாப்பு நிறுவனம், அதே போல FBI, உலக புகழ்பெற்ற CIA போன்ற இவை மூன்றும் என்ன உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறது என்பது பற்றிய மிக அதிர்ச்சிகரமானதும் பல உலக நாடுகளுடைய பிராந்திய பொருளாதார அரசியல் நலன்களுக்கு எதிராக இவை எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கு என்பது பற்றிய பல ரகசியங்களை அவர் உலகத்துக்கு சொல்லியிருக்கிறார். அதனால் அவர் அமெரிக்காவில் அவருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அவரை கைது கூட செய்தார்கள். அவர் சொல்கிறார் என்னென்றால், இது ஷியா முஸ்லிமோ சுன்னி முஸ்லிமோ எவனும் அல்ல இந்த ISSல் இருப்பவன். இது ஒரு வாஷிங்டன், இந்த டெல்-அவிவ், இந்த 3 நாடுகளுடைய ஒரு கூட்டு தயாரிப்பு தான் இந்த ISS பயங்கரவாதம் என்பதை நான் நன்கு அறிவேனேன் என்று அவர் சொல்கிறாரு. அபூபக்கர் பக்தாதி அமெரிக்காவில் பயிற்சி பெற்ற ஒருவர் என்பதை எனக்கு தெரியும் என்ற நான் NSAல இருந்தவன் என்று அவர் சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியும், பிபிசியுடைய முன்னாள் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் யுவான் ரெட்லி அவருடைய கட்டுரை ஒன்றிலே இதே கருத்தை சொல்கிறார். இந்தியாவிலே பிரபலமான ஒரு உலக அரசியல் ஆய்வாளர் அந்தோனி ஜாக்கப் மேத்யூ என்று, அவர் ஒரு ஸ்கிரீன் பிளேயர், அதே நேரம் ஒரு சர்வதேச அரசியல் ஆய்வாளர். அவருடைய கட்டுரையிலே சொல்கிறார், இந்த குறிப்பிட்ட இந்த பக்தாதி என்பவன் உண்மையிலே ஒரு இஸ்லாமியத்தோடு எந்த வகையிலும் சம்பந்தப்பட்டவன் அல்ல. ஆனால் அவனுக்கு பக்தாதி என்று அவனுடைய பெயருக்கு பின்னால் ஈராக்கை சேர்ந்தவன் என்ற அடையாளத்தை கொண்டு வருவதற்கும் நீளமான தாடியை வைத்து அவனுக்கு கருப்பு ஜுப்பா போட்டு தலைப்பாகை அணிந்து அவன் சொகுசாக இருக்கிறான். குறிப்பிட்ட சில வல்லரசுகளுடைய ரிமோட் கண்ட்ரோலுக்களை அவன் இயங்குகின்றான். ஆனால் அடிமட்டத்தில் இருந்த இளைஞர்களை மூளைச்சலவை செய்து இப்படியான தாக்குதல்களை நடத்தி ஒரு உலகத்தில் ஒரு பயங்கரவாத ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு அப்போ என்ன காரணம் என்ற ஒரு கேள்வி வருகின்றது. அடுத்த கேள்வி ஒன்று இதிலிருந்து பிறக்கும் என்னென்னா, இப்படியான ஒரு பயங்கரவாத இயக்கத்தை வல்லரசுகள் ஏன் உருவாக்க வேண்டும் என்பது ஒன்றோ, அதுக்கு வணிக ரீதியான காரணங்களை கலாநிதி முன்வைக்கலாம். அதே நேரத்தில் இவ்வாறான இயக்கங்களை உருவாக்குவதன் ஊடாக மேற்கத்திய நாடுகளுக்கு எவ்வாறான நன்மைகள் என்ற ஒரு விடயத்தை நீங்கள் சுட்டிக்காட்டலாம். அது சார், நீங்கள் பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். இந்த பயங்கரவாத இயக்கங்களுடைய தோற்றத்துக்கு என்ன காரணம், அல்லது உலக மகா பயங்கரவாத இயக்கங்களாக இந்த இயக்கங்கள் ஏன் அமைந்திருக்க வேண்டும், ஏன் அவ்வாறான ஒரு தோற்றப்பாட்டை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற சில விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். இதற்கு இப்பொழுது பரவலாக உலக ரீதியாக இருக்கிற வணிக ரீதியான சில விடயங்களை சிலர் சுட்டிக்காட்டுகிறார்கள். உங்களுடைய பார்வையில் இது எப்படி பார்க்கப்படுகிறது? உலகத்திலே ஸ்வீடன் இன்ஸ்டிடியூட் ஃபார் பீஸ் அண்ட் ரிசர்ச் இன்டர்நேஷ்னல் என்ற ஒரு நிறுவனம் இருக்கிறது, ஸ்வீடன் பேஸ்ட், சிப்ரி என்று சுருக்கமாக சொல்வார்கள். சிப்ரி தான் உலகத்தில் இருக்கின்ற, நீங்கள் கூகுளுக்கு போய் அடித்து பார்க்கலாம், சிப்ரி என்றது ஒரு பெரிய நிறுவனம். சிப்ரியினுடைய பிரதானமான வேலை என்னவென்றால், வருடாந்தம் உலகத்திலே இந்த ஆர்ம்ஸ் பிஸ்னஸ், சர்வதேச ஆயுத வணிகம் எப்படி நடைபெறுகின்றது, உலகத்தினுடைய 193 நாடுகளுடைய மிலிட்டரி பட்ஜெட் எப்படி இருக்கின்றது, உத்தியோகபூர்வமான தகவல். அந்த கூடுதலாக உலகத்தில் கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக உலக சந்தைக்கு ஆயுதங்களை அதிகூடுதலாக விற்பனை செய்கின்ற நாடு எது, ஒவ்வொரு ஆண்டிலும் அதனை கூடுதலாக கொள்வனவு செய்கின்ற நாடுகள், அவற்றினுடைய பட்ஜெட் என்ன என்பதை பற்றிய உத்தியோகபூர்வமான ஒரு அறிக்கையை ஒரு 25-30 பக்கங்களில் சிப்ரி வெளியிடும். கடந்த ஒரு 15 ஆண்டுகளில் நீங்கள் சிப்ரியினுடைய அறிக்கையை எடுத்து பார்த்தால் உங்களுக்கு 2 விஷயங்களை தெளிவாக புரியலாம். ஒன்று, வாஷிங்டன் தான் கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக சீனாவை முந்திக்கொண்டு ஆயுத வணிகத்தில் முதல் நாடாக இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், முதல் உலகப் போருக்கு பிறகு உலக நாடுகள் $7,500 பில்லியன் $7,500 ஆயுதங்களுக்காக செலவு செய்கிறார்கள். எனக்கு தெரியும், தென்கிழக்கு ஆசிய நாடுகளை நீங்கள் எடுத்து கொடுத்தால் பார்த்தால் தெரியும், கல்விக்கு ஒதுக்கப்படுகின்ற தொகையை விட ஆயுதங்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற தொகை பல மடங்கு அதிகம். அதனால்தான் இந்த நாடுகள் இன்னும் அபிவிருத்தி அடையாமல் இருக்கின்றன. அப்போ இந்த இரண்டாவதாக இந்த ஆயுதங்களை வாங்கி குவிக்கின்ற நாடுகள் என்னென்று பார்த்தீங்கன்றால், இப்பொழுது உலக சந்தையில் 2017-18 அரபு நாடுகள், சவுதி அரேபியா, கட்டார், ஓமான், பஹ்ரைன், இந்த நாடுகள் தான் அதிகூடுதலாக அமெரிக்காவிடமிருந்து ஆயுதங்களை வாங்கி இருக்கின்றன. முதலாவது நாடு இந்தியா, ரெண்டாவது எல்லாம் அரபு 3-5-6 அரபு நாடுகளாக இருக்கின்றன. இப்போ இந்த பயங்கரவாத இயக்கங்களை உருவாக்குகின்ற இயக்கங்களுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால், இப்போ பாருங்கள், 56 அரபு முஸ்லிம் நாடுகள் உலகத்தில் இருக்கிறது. எந்த நாட்டிலும் ஒரு கன்வென்ஷனல் ஆர்ம்ஸ் ஃபேக்டரி கூட இல்லை. இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். பாகிஸ்தான் உலகத்தில் உள்ள ஒஃபிஷியல் அணுவாயுத நாடுகளில் ஒன்று என்றாலும் அது பாகிஸ்தான் உருவாக்கி அணுவாயுத நாடல், அவள் காசு கொடுத்து அணுவாயுதம் வாங்கி வச்சிருக்கிறான். அப்போ கன்வென்ஷனல் பாரம்பரிய ஆயுத தொழிற்சாலைகள் ஒன்றும் இல்லாத அரபு நாடுகளில் இருந்து உருவாக்கப்படுகின்ற ஒரு பயங்கரவாத இயக்கத்திடம்
விமானங்களை எதிர்த்து தாக்குகின்ற ஆயுதங்கள் எப்படி வந்தன, எங்கிருந்து வந்தன? இந்த ஆயுத இயக்கங்களை உருவாக்கிய சக்திகள் அவர்களுடைய கையில் ஆயுதங்களை கொடுத்து பயிற்சியை கொடுத்து இந்த அப்பாவி இளைஞர்களை மூளைச்சலவை செய்து குறிப்பிட்ட மேலுக்குள்ள லேயர் அப்படி பாதுகாப்பாக இருக்கின்றார். அடிமட்டத்தில் உள்ள அவர்களுக்கு செய்கிறது அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி இந்த கீழ்மட்டத்தில் உள்ளவனுக்கு தெரியாது. இந்த கீழ்மட்டத்தில் உள்ள அப்பாவி இளைஞர்களை பலி கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த பயங்கரவாத இயக்கங்களுடைய கைகளுக்கு எப்படி இந்த ஆயுதங்கள் வந்தன? வல்லரசுகள் கொடுத்துவிட்டு உருவாக்கிவிட்டு அரபு நாட்டு அரசாங்கங்களிடம் போய் அடுத்த மெசேஜ் சொல்லப்படுகிறது, உங்களுக்கு இப்படி இந்த பயங்கரவாத இயக்கத்தால் அச்சுறுத்தல் இருக்கிறது, எனவே நீங்கள் ஆயுதங்களை வாங்கி குவியுங்கள். குவிக்கிறார்கள். கடந்த ஆண்டிலே சவுதி அரேபியா மட்டும் 10 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு ஆயுதங்களை 13 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு ஆயுதத்தை வாங்கி குவித்திருக்கிறார்கள். அப்போ இரண்டு பக்கமும் அவர்களுக்கு ஒன்றை மிக குறைந்த செலவில் ஒரு பயங்கரவாத இயக்கத்தை உருவாக்கிவிட்டு அந்த பயங்கரவாத இயக்கத்திடமிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்கின்ற வழிமுறை, நீங்கள் எங்களிடமிருந்து ஆயுதங்களை வாங்குங்கள். ஏன் கலாநிதி அவர்கள் இப்பொழுது நீங்கள் கூறுவதை பார்த்தால் ஒரு அண்மித்த காலமாக ஒரு தாலிபான் அல் கைதா உருவாக்கத்திலிருந்து ஒரு 30 ஆண்டு காலம் வைத்துக்கொள்வோமே நாங்கள், இந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் இது அமெரிக்காவினால் தான் செய்யப்படுகிறது, இது மேற்கத்திய நாடுகளுடைய சதி என்பதெல்லாம் தெரிந்து கொண்டு ஏன் மீண்டும் மீண்டும் அரபு நாடுகள், நீங்கள் சொல்கின்றீர்கள் இந்த இயக்கங்களையும் தோற்றுவிக்கிறார்கள், அரபு நாடுகளுக்கு சொல்கிறார்கள் இந்த இயக்கங்களால் உங்களுக்கு ஆபத்து இருக்கிறது, அதனால் நீங்கள் இதனை பெற்றுக்கொள்ளுங்கள், ஆயுதங்களை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த அளவுக்கு கேனையன்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அந்த அளவுக்கு ஒன்றும் புரிந்து கொள்ள முடியாத அறிவியல்களாக இருக்கிறார்கள். என்னுடைய பார்வை என்னவென்றால், இது ஒரு நாகரிகம் அடைந்த பல விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை அனலைஸ் பண்ண பார்க்கக்கூடிய ஒரு உலகத்திலே நாங்கள் தொடர்ந்தும் முஸ்லீம் அல்லாத சமூகத்திற்கு வெளியிலே இருந்து சில சதித்திட்டங்கள் வருகின்றன என்ற கருத்தை நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் பேசலாம். நீங்கள் சொல்வது போன்று நாங்கள் எல்லாவற்றுக்கும் மேற்கத்திய நாடுகளும் வாஷிங்டனும் ஏகாதிபத்திய சக்திகளும் தான் காரணம் என்று பொதுவாக எல்லாவற்றையும் நாங்கள் அவருடைய தலையில் போட்டுவிட முடியாது. ஏனென்றால் அல்ஜீரியாவுடைய சிந்தனையாளர் மலிக் பின் நபி என்ற ஒரு அவர் சொல்வார், பொதுவாக முஸ்லீம்கள் சொல்கிறார்களாம் எல்லாவற்றுக்கும் எதிரிகள் தான் காரணம், யூதர்கள் நசாராக்கள் என்று சொல்கிறார்கள். இது ஒரு வகையான தாழ்வு மனப்பான்மை. நானும் அதை ஒத்துக்கொள்கின்றேன். பாகிஸ்தானிலே இஸ்லாமாபாத்திலே கார் ஓடுகின்ற ஒரு பாகிஸ்தானியர் கார் இடையிலே நின்றால் யோசிக்கிறாராம், இது இந்த கார் நின்று விட்டது சிஐஏனுடைய சதித்திட்டமாக இருக்குமோ என்று யோசிக்கிறார். ஆனால் உண்மையிலே பொனட்டை திறந்து பார்த்தால் அவருடைய டேங்கிலே பெட்ரோல் இல்லை. ஆகவே இது ஒரு தாழ்வு மனப்பான்மை. நான் அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் சில விஷயங்கள் நடந்திருக்கிறது என்பது உண்மை. அதை புரிந்து கொள்கின்ற நிலையில் முஸ்லீம் சமூகம் இல்லாதது ஏன் என்ற உங்களுடைய கேள்வி நியாயமானது. அதுக்கு என்னுடைய ஒரு பதில் இருக்கிறது. ஏனென்றால் முஸ்லீம் சமூகம் உலகத்தில் 200 கோடி பேர் முஸ்லீம்கள், 56 முஸ்லீம் பெரும்பான்மை நாடுகள், 75% உலக பெட்ரோலியம், 45% நேச்சுரல் கேஸ், உலகத்துடைய மிக பெரும் கடற்கரையோரங்களில் வாழ்கிறவர்கள் முஸ்லீம்கள். உலகத்தில் முஸ்லீம் உலகத்தை ஊடறுத்து தான் ஐரோப்பாவுக்கு என்ன போகிறது, உலக நாடுகளுக்கு வியாபார சரக்குகள் போகின்றது. இப்படி முக்கியமான வளமான இடத்தில் இருக்கின்ற உலகம். ஆனால் பொருளாதார வளம் இஸ்லாமிய உலகத்திலே இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு அறிவு குறைபாடு, ஒரு ஆய்வு குறைபாடு, ஒரு அறிவு ஒரு நாலேஜ் கிரைசிஸ் அரபு இஸ்லாமிய உலகத்திலே இருக்கின்றது. இதுதான் உண்மையான காரணம். நீங்கள் பாருங்கள், 56 முஸ்லீம் நாட்டிலையும் வாழ்கிற 200 கோடி பேருக்கும் மொத்தமாக அரபு முஸ்லீம் நாடுகளில் பல்கலைக்கழகங்கள் 650 தான், ஜஸ்ட் 650. 30 கோடி மக்கள், வெறும் 300 மில்லியன் 30 கோடி மக்களை கொண்டிருக்கின்ற அமெரிக்காவிலே 5250 யூனிவர்சிட்டிஸ் அதையா. நாலேஜ் இஸ் பவர். இந்த அதான் நீங்கள் பாருங்களேன், சர்ச்சிலே பயங்கரவாத தாக்குதல் நடத்தி தற்கொலை குண்டு தாக்குதல் நடந்தால் சொர்க்கத்துக்கு போகலாம். இது என்ன? இது பைத்தியகாரத்தனம் என்று சொல்வதை தவிர இதற்கு நாங்கள் என்ன சொல்ல முடியல. நீங்கள் கல்வி என்று குறிப்பிடுகிறீர்கள், கல்வி அறிவு, ஆனால் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் நன்றாக கற்று அறிந்து பெரிய பட்டங்களை எல்லாம் பெற்றவர்கள் இல்லையா? அந்த கல்வி என்று அதான் தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த கல்வி என்பது சாதாரண இந்த பாரம்பரிய மதரசாக்களில் போதிக்கப்படுகின்ற மதக்கல்வியை நான் சொல்லவில்லை. அந்த கல்வி மட்டும், அந்த கல்வி சில நேரங்கள் ஆபத்தாக கூட என்று மாறி இருக்கிறது. நான் சொல்லுகின்றேன், உலகம் இப்பொழுது எங்கே போகிறது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எங்கே போகிறது, ஜியோ பொலிட்டிக்ஸ் எங்கே போகுது, இந்த பற்றிய இந்த குளோபல் பொலிட்டிக்கல் அவேர்னஸ் முஸ்லீம் சமூகத்துக்கு சுத்தமாகவே இல்லை என்பது போலவே காட்சிகள் இன்று அரங்கேறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். விளங்க வேண்டும் நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறோம். எங்களோட பொருளாதார வளங்கள் இவ்வளவு இருந்தும் உலகத்தினுடைய கூட அகதிகள் யார்? 60% உலக குளோபல் ரிஃப்யூஜிஸில் மோர் தென் 60% முஸ்லீம்ஸ். உலகத்தில் கூடுதலாக ஆயுத போராட்டம் எங்கே நடக்குது? லிபியாவில் நடக்குது, சிரியாவில் நடக்குது, எம்எல்ஏ நடக்குது.
அப்போ இதுக்கு என்ன காரணம்? சிவில் சமூகம் வந்து பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 200 கோடி முஸ்லீம்களில் 40 கோடி மக்களுக்கு எழுத வாசிக்க தெரியாது. அணுவாயுத சக்தி உள்ள பாகிஸ்தான்னு சொல்கிறோம், செண்டில் ஒருவருக்கு எழுத வாசிக்க தெரியாத நாடுங்கிறது உங்களுக்கு நம்பலுமா? 18 கோடி மக்கள் உள்ள பாகிஸ்தானில் 9 கோடி பேருக்கு எழுத வாசிக்க தெரியாது. இத்தனைக்கும் நாங்கள் அணுவாயுத பலம் கொண்ட நாடு என்று சொல்கிறோம். ஆகவே நான் சொல்கிறேன், இந்த மதரசா பாரம்பரிய அறிவுத்துறை அல்ல, அது கூட இன்றைக்கு திருத்தி அமைக்கப்படல. இப்பொழுது உலக கல்வி இருக்கிறது. உலக கல்வி என்று கூறுவோம். நாங்கள் எங்களுடைய தொழிலுக்காக, வளத்துக்காக, செல்வத்துக்காக நாங்கள் கற்றுக்கொள்கின்ற விடயம். இதே நேரத்தில் எங்களுடைய அறிவுக்காகவும் சேர்த்து ஒருவர் ஏர்கிராஃப்ட் இன்ஜினியர், இன்னும் ஒருவர் வணிகத்துறை சார்ந்து கற்ற ஒருவர், இப்படியான ஒரு பட்டியலை இருக்கிறது இந்த தற்கொலை குண்டுதாரிகளுக்குள். இவ்வாறு கற்றவர்களுக்குள் அதனையும் மீறி தாக்கம் செலுத்துகின்ற அளவுக்கு மத ரீதியான ஒரு கோட்பாடு அங்கே திணிக்கப்படுகிறது. இங்கே தான் அந்த பிரச்சனை எழுகிறது. அந்த அளவுக்கு என்ன கோட்பாடு, இந்த ஐடியாலஜி எங்கிருந்து வருகிறது, எப்படி இதனை விதைக்கிறார்கள்? சாதாரணமாக ஒரு படித்திராத ஒரு பாமர ஒரு இளைஞனை தவறாக வழிநடத்துவது அல்லது ஒரு கூலிப்படையாக சேர்த்துக் கொள்வது என்பது சாதாரணமாக செய்துவிடக்கூடிய ஒன்று. இவ்வாறு கற்றறிந்தவர்களை இதற்குள் நுழைத்துக் கொள்கின்ற செல்கின்ற அளவுக்கு, அவர்களை தங்களுடைய உயிர்களை மாய்த்துக் கொள்கின்ற அளவுக்கு அந்த கோட்பாடு திணிக்கப்படுகிறது என்றால் அந்த கோட்பாட்டினுடைய வலிமை எவ்வாறதாக இருக்கும்? இது எப்படி உருவாக்கப்பட்டது? இது எவ்வாறு செயற்படுத்தப்படுகிறது? பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் ஒரு விஷயம் என்னென்றால், சில நேரங்களிலே பொதுவாக அறிவை விட விசுவாசம் என்பது மிக ஸ்ட்ராங்கான ஒன்று. அது மிக தெளிவான ஒரு விஷயம். சில நேரங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு பகுத்தறிவுவாதி கூட தன்னுடைய சமய கிரியை என்று வருகின்ற பொழுது பகுத்தறிவை ஒரு பக்கம் செருப்போடு சேர்த்து கலத்தி வச்சு விட்டு தான் அந்த கிரியையில் ஈடுபடுகின்றான். ஸோ அதிலிருந்து நாங்கள் விளங்குகிற விஷயம் என்னென்றால், அந்த நம்பிக்கை என்ற இந்த பிலீஃப் என்றது மோர் ஸ்ட்ராங் தென் நாலேஜ். இது உண்மை. இப்போ என்ன நடக்குன்றா, நீங்கள் சொன்னால் ஏர்கிராஃப்ட்டு இது இப்படி எல்லாமே இருக்காங்க, படித்தார்கள், விளங்கினாக்கள் தான். ஆனால் அவனுக்கு அவனுடைய மதத்தை பற்றிய அறிவு கிடைக்கவில்லை, சரியான அறிவு அவனுக்கு கிடைக்கவில்லை. மதத்தை பற்றிய சரியான அறிவு அவனுக்கு கிடைக்கவில்லை. அவனுக்கு பிழையான ஜீரோவில் இருக்கின்ற ஒருவனுக்கு ஒரு மதத்தில் எந்த அறிவும் இல்லாத ஒரு இடைவெளி இருக்கிறது. வேறு துறையில் அவன் நிபுணராக இருக்கக்கூடும். ஆனால் அந்த இடைவெளியை ஒரு பிழையான ஒரு நம்பிக்கை நிரப்பப்படுகின்றது. அந்த நம்பிக்கையினால் அவனுடைய மூளை செலவு செய்யப்பட்டதனுடைய விளைவாகத்தான் இப்படியான பயங்கரவாதம் நிகழ்கின்றது. ஆகவே நான் சொல்கிறேன் என்னென்றால், இங்கே ஒரு முக்கியமான இன்னொரு கேள்வி நீங்கள் கேட்டு அதில் உங்களோட கேள்விக்குள்ளேருந்து நான் புரிந்து கொண்ட விஷயம் என்னென்றால், அரபு இஸ்லாமிய உலகம் அறிவுத்துறையில் மிக பின்னுக்கு இருக்கிறதுன்றது ஒரு உண்மை. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அரபு இஸ்லாமிய உலகத்தினுடைய அதிகார பீடங்களும் இதற்கு ஒரு வகை கூற வேண்டும். நிச்சயமாக அதிகார பீடங்கள் இன்றைக்கு ஜனநாயகபூர்வமான ஆட்சி எங்கேயும் இல்லை. இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. ஜனநாயகபூர்வமான ஆட்சி இங்கே வருவதற்கு கூட சில சக்திகள் விரும்புகிறார்கள் இல்லை. நாங்கள் ஜனநாயகம் என்றது உலகத்தில் எல்லா நாடுகளிலும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம், டெமோக்ரஸி என்றது. இப்போ டெமோக்ரஸியை உலகத்தில் போற்றி புகழ்கின்ற அதை பாதுகாப்பதற்காகவே நாங்கள் வல்லரசாக இருக்கிறோம் என்று கூறுகிற சக்திகள் மிடில் ஈஸ்டில் டெமோக்ரஸியை பற்றி ஒரு வார்த்தையை கூட ஏன் பேசாமல் இருக்கிறார்கள்? இது ஒரு முக்கியமான பிரச்சனை தான். ஏன் அந்த மன்னர்களை வச்சு கொண்டிருக்கிறார்கள்? மன்னர்களை வச்சு கொண்டு இந்த பயங்கரவாதத்தை பூச்சாண்டியை காட்டிக்கொண்டு குறைந்த விலையில் எண்ணெயை கொள்ளையடிக்கணும்னா இங்கே டெமோக்ரஸி வரக்கூடாது. அப்போ பயங்கரவாதம் என்றது உண்மையிலே பயங்கரவாதம் என்பது அடிப்படையில் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். திஸ் இஸ் அ பொலிட்டிக்கல் ப்ராசஸ், தட் இஸ் அ பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட், நாட் அ ப்ராசஸ், திட் இஸ் அ ப்ராஜெக்ட். உலகத்தில் எங்கேனும் பயங்கரவாதம் என்பது கடைசியில் போய் அரசியலோடு தான் தொடர்பு படுகின்றது. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ நார்மலி வாட் இஸ் அ டெரரிசம்ன்றது கொடுத்த டெஃபினிஷன் என்னென்னா, அன்லோஃபுல் யூஸ் ஆஃப் வயலன்ஸ் அகைன்ஸ்ட் சிவிலியன்ஸ் ஃபார் அ பொலிட்டிக்கல் பர்பஸ். திட் இஸ் அ டெஃபினிஷன். ஸோ அதாவது வன்முறை, பயங்கரவாதம், தீவிரவாதம் என்று நாங்கள் சொல்லுகின்ற இந்த விஷயங்கள், அடிப்படைவாதம் என்று சொல்கிற எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக ஒரு அரசியல் நோக்கத்தோடு இணைந்திருக்கின்றது. ஆகவே அறிவு ரீதியான தெளிவூட்டல்கள், விழிப்படைதல் என்ற ஒரு விஷயம் இருக்குது, அதை நாங்கள் மறக்க முடியாது. இன்னொரு பக்கம் இந்த பிழையான மோசமான அரசியல் லாபங்களை தேட வேண்டும் என்று உலகத்தில் விரும்புகின்றவர்கள் தான் இந்த இயக்கங்களை இன்றைக்கு வாழ வைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஐஎஸ்எஸ் மட்டுமல்ல, போகோ ஹராம், தாலிபான், நஷபா, பன்சாருத்தீன் எக்கச்சக்கமாக இருக்கின்றது. இது இஸ்லாமிய உலகத்தில் உள்ள பயங்கரவாதம். இவ்வளவுதான் பயங்கரவாதம் என்றும் இல்லை. இஸ்லாமிய உலகத்துக்கு வெளியில் நிறைய பயங்கரவாதங்கள் இருக்கின்றது.
பயங்கரவாத இயக்கங்கள் உலகத்தில் அங்கேயும் ஒரு கேள்வி எழுகிறது கலாநிதி அவர்களே. அதாவது ஏன் இஸ்லாமிய பயங்கரவாதம் அல்லது இஸ்லாமியர்களால் நடத்தப்படுகிற அல்லது இஸ்லாமிய பேர் கொண்டு நடத்தப்படுகின்ற குழுக்களுக்கு இருக்கிற மவுசு, அதற்கு இருக்கிற செல்வாக்கு, அதற்கு இருக்கிற பிரச்சாரம் ஏனைய பயங்கரவாத குழுக்களுக்கு இல்லாமல் போவதற்கான அது உண்மையிலே தட் இஸ் ரிலேட்டட் டு மீடியா டெரரிசம். அது உலகத்தில் இன்றைக்கு இருக்கின்ற ஊடக பயங்கரவாதத்தினுடைய விளைவு. உங்களுக்கு தெரியும், 90ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு, சோவியத் யூனியனுடைய உடைவுக்கு பிறகு, உங்களுக்கு தெரியும், பிரான்சிஸ் புக்கையாமா என்ற ஒருவர் சொன்னார், வரலாறு முடிந்து விட்டது என்று. என்றால் எப்பொழுதும் எதிரெதிர் சக்திகள் மோதுகின்ற பொழுதுதான் ஒரு இயக்கம் நிகழும். கணிதத்திலே, சமூக வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நாங்கள் அதை பார்க்கின்றோம். அப்போ இந்த சோவியத் யூனியனுடைய உடைவோடு கேபிட்டலிசம் மட்டும்தான் இப்போ நிலைத்திருக்கிறது. எனவே உலகம் இயக்கம் நின்று விட்டது என்று சொன்ன பொழுது அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலாளர் சாமுவல் பி ஹண்டிங்டன் சொன்னார், இல்லை, அமெரிக்காவோடு அல்லது மேற்கத்திய நாகரிகோடு மோதுவதற்கு இன்னொரு சக்தி இருக்கிறது, இஸ்லாமிய நாகரிகம், இஸ்லாமிக் சிவிலைசேஷன். ஸோ கிளாஷ் பிட்வீன் எமாங் சிவிலைசேஷன் என்ற ஒரு கன்செப்டை அவர் டெவலப் பண்ணார் ஹண்டிங்டன். அப்போ அது டெவலப் பண்ணப்பட்டதுக்கு பிறகு தான் 9/11 அட்டாக் நடந்துச்சு. ஒசாமா பின் லாடன் வெளியே வருகிறார், அல் காய்தா உலகமெல்லாம் பரவுகிறது, அதிலேருந்து பிரிந்து ISS வருகிறது. இந்த 90களுக்கு பிறகு உள்ள 20 ஆண்டுகள் என்பது உலக வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு காலகட்டம். இப்போ பாருங்கள், எல்லாத்தோடும் இந்த வன்முறை பயங்கரவாதம் என்று வருகின்ற எல்லா இடங்களிலும் இஸ்லாமிய, முஸ்லீம் என்று அந்த பெயர்கள் இணைக்கப்பட்டு தான் இன்று பயங்கரவாதம் உலகத்தில் அறிமுகமாக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிரதானமான காரணம் என்னென்னா, ஒன்று, உங்களுக்கு தெரியும், BBC 2006ஆம் ஆண்டு ஒரு பெட்டக நிகழ்ச்சி தயாரித்தார்கள். அதில் சொல்கிறார்கள் என்னென்றால், மேற்கத்திய நாடுகளில் தன்னியல்பாக இஸ்லாத்தை நோக்கி வருகின்றவருடைய தொகை அதிகரித்து கொண்டு போகின்றது. இன்னொரு பக்கம் ஜனநாயகபூர்வமான மாற்றங்கள் அரபு இஸ்லாமிய நாடுகளிலே உருவாகின்றது. உங்களுக்கு தெரியும், 2011 அரபு வசந்தம் ஒன்று வந்தது. இயல்பான மக்கள் எழுச்சி தான் அது. இப்படியான விஷயங்களால் ஒரு ஜனநாயகபூர்வமான மாற்றம் அரபு இஸ்லாமிய நாடுகளில் வருகின்ற அதே நேரத்திலே இஸ்லாத்துக்குள்ளே வருபவர்களுடைய தொகை கூட அதிகரித்திருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை BBC காட்டினார். இப்போ என்னென்றால், இப்படியான தன்னியல்பான ஜனநாயகபூர்வ மாற்றங்களை உலகத்திலே தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால், ஏற்கனவே 1960ஆம் ஆண்டுகளிலிருந்து அரபு நாடுகளிடம் இருந்து மேற்கத்திய நாடுகள் குறைந்த விலைக்கு கொள்ளையடித்து கொண்டிருக்கின்ற எண்ணெய் வளத்தின் மீதான ஆதிக்கத்தை தக்க வைக்க வேண்டும் என்றால், முழு மிடில் ஈஸ்டும் ஒரு குழம்பிய குட்டையாக ஆக்கப்பட வேண்டும். இதை பாருங்கள், சிரியாவில் எத்தனையோ ஆயுத குழுக்கள், எவன் சிரியர்களுக்காக போராடணுங்கிறத கண்டறிவதே கஷ்டமாக இருக்கின்ற அளவுக்கு தங்களுக்குள்ளே அடித்துக் கொள்கின்ற ஒரு நிலை வந்திருக்கின்றது. ஈராக்கில் அப்படி பார்க்க இந்த குழுக்கள் தானாக எழுச்சி கண்டவையா அல்லது இல்லை மேற்கத்திய சக்தியினுடைய தூண்டுதல் என்பதை பற்றி நாங்கள் பேசலாம். நீங்கள் சிரியாவை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். சிரியாவில் பல குழுக்கள் போரிட்டு கொண்டிருக்கின்றன சிரிய மக்களுடைய விடுதலைக்காக, ஆசாதை வெளியேற்றுவதற்காக. ஒரு கட்டத்தில் பார்த்தால் ஆசாதினுடைய ஆட்சி கவிழ்ந்து விடுமோ என்று அச்சம் கொள்கிற அளவுக்கு நிலைமை வருகிறது. இன்னொரு கட்டத்தில் ரஷ்யா உள்ளே நுழைகிறது. பிற்பாடு அமெரிக்கா பார்க்கிறது இது சரியாக இருக்காது, ரஷ்யா உள்ளே நுழைந்தால் நமக்கு வேலை இல்லாமல் போய்விடும் என்ற ஒரு எண்ணத்திலோ என்னமோ தெரியாது. அவர்கள் மீண்டும் நீங்கள் குறிப்பிடுகின்ற அவர்களால் உருவாக்கப்படுகின்ற IS பயங்கரவாத இயக்கம் இணைய ஒட்டுக்குழுக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. இது என்ன அரசியல்? எப்பொழுதும் நாங்கள் சொல்கிற அதே விஷயம், அதாவது சர்வதேச அரசியலை புரிந்து கொள்வதற்கான மிகச்சரியான அப்ரோச் என்னவென்றால் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் அப்ரோச் என்று சொல்கிறோம், புவி அரசியல் அணுகுமுறை. ரஷ்யா இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதியுடைய தந்தை ஹாஃபிஸ் அல் அசதுடைய காலத்திலிருந்தே சிரியாவுடைய அரசியலோடு மிக நெருக்கமான தொடர்பை வைத்திருக்கின்ற ஒரு நாடு. காரணம், சிரியாவினை பாத் கட்சி என்பது ஒரு இடதுசாரி கட்சி, சோவியத் யூனியனுடைய செல்வாக்கின் கீழே இருந்த ஒரு கட்சி. அதே நேரம் சிரியாவில் கம்யூனிகேஷன் துறையில் மிகப்பெரிய அளவு முதலீடு செய்திருக்கின்ற நாடு ரஷ்யா. இந்த 2 காரணங்களுக்காகவும் சிரியாவில் தன்னுடைய ஆதிக்கத்தை பதித்து கொள்ள வேண்டும் என்பதில் ரஷ்யா மிக கவனமாக இருக்கின்ற அதே நேரத்திலே பிராந்தியத்தில் சிரியாவிலும் தங்களுடைய ஆதிக்கத்தை தக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கு வாஷிங்டனுக்கு இருந்தது. இப்போ நீங்கள் சிரியாவில் உண்மையால் மக்கள் சுதந்திரத்துக்காக போராடுகின்ற இயக்கத்திற்கு எதிராக போராடுகின்ற ஒரு இயக்கமாகத்தான் ISIS அங்கே இருக்கின்றது. ஆமாம், உண்மையான மக்கள் விடுதலை போராட்ட இயக்கங்களுக்கு எதிராக தாக்குதல் பல நடத்தி முக்கியமான தலைவர்களை இந்த பயங்கரவாதிகள் கொலை செய்திருக்கிறார்கள். ஆகவே அங்கே இப்பொழுது ஒரு குழம்பிய குட்டையாக ஆக்கப்பட்டு விட்டது. ரஷ்ய நலன் சார்ந்த இயக்கங்கள் ஒரு பக்கம் இருக்கிறது, அரச படைக்கு சார்பான இயக்கங்கள் ஒரு பக்கம் இருக்கிறது, அமெரிக்க சார்பான இயக்கம் ஒரு பக்கம் இருக்கிறது, ஒன்றுக்கும் இல்லாமல் மக்கள் சார்பாக போராடுகிறோம் என்று சொல்கிற இயக்கங்கள் ஒரு பக்கம் இருக்கிறது. இவற்றுக்கு உள்ளே அடித்து கடைசியில் ஆகப்பெரிய எல்லாத்துக்கும் சேர்த்து விலை கொடுக்கின்றவர்கள்
சாதாரண சிறிய அப்பாவி மக்கள். இதான் சிரியாவில் நடக்கிற சிறிய பிரச்சனை என்பது உண்மையில் லேசில் ஓயப்போகின்ற ஒரு பிரச்சனையாக நாங்கள் எங்களுக்கு தென்படவில்லை. அப்படி பயங்கரமான ஒரு வல்லரசுகளுடைய ஒரு பயங்கர ஆடுகளமாக அது மாற்றப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த பயங்கரவாத இயக்கங்கள் உண்மையில் இப்படி செயல்படுவதற்கு பிரதானமான ஒரு அரசியல் இதற்கு பின்னால் இருக்கின்றது. புவி அரசியல் நலன்களை அடைய வேண்டும், குறிப்பிட்ட சில பிரதேசங்களை தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட வேண்டும், அரபு நாடுகள் இருக்கின்ற பொருளாதார வளங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும். இப்படி பல காரணங்களினால் எங்களால் நான் சொல்கிறதுக்கு பிரதானமான காரணம் என்னென்றால், ஒபாமாவுடைய ஆட்சி காலத்தில் ஒபாமா ஒரு திட்டத்தை காங்கிரஸில் அறிவித்தார். என்னென்றால், நாங்கள் ISIS பயங்கரவாதத்துக்கு எதிராக உலக வல்லரசுகளை ஒன்று திரட்டி போராடப் போகிறோம் என்று அவர் போராட்டம் ஒரு வருஷம் செய்தார். ஒரு வருஷம் போராடியும் ISIS அவர்களால் ஒழிக்க முடியவில்லை என்பதில் அவர்கள் ஒழிக்கவில்லை. நான் முடியவில்லை என்று சொல்ல மாட்டேன், விரும்பவில்லை என்றால் இவர்கள் இருக்க வேண்டும். இருந்தால் தான் தங்களுடைய அரசியல் அவர்கள் ஒரு வல்லரசு அதனோடு சேர்ந்து இன்னும் பல வல்லரசுகள் சேர்ந்தும் ஏன் ஒரு பயங்கரவாத குழுவை ஒழிக்க முடியாமல் போனது? அதுதான் ஈராக்கில் ஒட்டுமொத்த சதாம். அடுத்தது இன்னொன்றை பாருங்கள், இந்த ISIS வந்து அதோட பேரில் என்ன இருக்கு? ஈராக்கிலும் சிரியாவிலும் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வருதல். அப்போ இவங்களோட சுன்னி இயக்கம் மட்டும் தங்களை சொன்னார்கள். அப்போ 60 வருஷமாக சிரியாவில் இருக்கிற கவர்மெண்ட் வந்து ஒரு ஷியா கவர்மெண்ட். சிரியாவுடைய ரக்கா என்ற ஒரு பிரதேசத்தில் தான் இந்த ISIS ஆரம்பத்திலே தோற்றம் எடுத்தது. அல்-காய்தாவிலிருந்து பிரிந்து போன ஒரு அமைப்பு. அப்போ இவங்களை முதலாவது என்ன செஞ்சுருக்கணும்? சிரிய அரசாங்கத்துக்கு எதிராக போராடி சிரியாவில் இஸ்லாமிய ஆட்சியை நிலைநாட்டிக்கணும் இவங்களோட வாதத்தின்படி. ரெண்டாவது ஈராக்குக்கு வந்திக்கணும். என்ன செய்தார்கள்? ரக்கா விட்டு மௌசூலுக்கு வந்தார்கள். அரபு நாடுகள், அமைதியாக இருக்கிற அரபு நாடுகள், சவுதி அரேபியாவில் குவைத்திலெல்லாம் ஊடுருவி கொண்டு வைத்தார்கள். ஆப்கானிஸ்தானுக்கு வந்து தாலிபானோட போராடினார்கள். சினாய்க்கு போய் எகிப்திய படையோடு போராடுகிறார்கள். அப்போ என்ன இவர்களுடைய நோக்கம்? ஒரு நோக்கமும் இவர்களுக்கு கிடையாது. அழிவுதான் இவர்களுடைய நோக்கம். இவர்கள் சுத்த பயங்கரவாதிகள். அந்த பயங்கரவாதத்துடைய முழு நோக்கமும் அழிவு. இந்த அழிவை ஏற்படுவதற்கு பின்னாலே ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலை சர்வதேச சக்திகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு முகவர்களாக இவர்கள் செயல்படுகிறார்கள். அவ்வளவுதான். இப்போது இலங்கையில் இந்த சர்வதேச பயங்கரவாதம் இப்போது கால் ஊன்றிவிட்டது, வேரூன்றிவிட்டது. இதனை முழுமையாக நாங்கள் தகர்த்தெறிய வேண்டும், வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்கிற வேட்கையோடு எல்லோரும் இருக்கிறார்கள். இதனை எப்படி இலங்கையில் சாத்தியப்படுத்தலாம்? இலங்கையில் இதனுடைய வீரியம் எந்த அளவு தூரம் இருக்கிறது? ஒரு ஆய்வாளராக நீங்கள் எப்படி இலங்கையோடு நடந்த பிரச்சினை, அதற்கு பிற்பாடான இப்போது இருக்கிற சூழ்நிலைகளை எப்படி பார்க்கிறீர்கள்? இது தொடர்பாக உண்மையிலே நான் நினைக்கின்றேன், இந்த தாக்குதல் சம்பந்தமான தகவல்கள் ஏற்கனவே கிடைத்ததாகவும், ஆனால் இதனுடைய பலருடைய கவனஈனம் காரணமாகி நடந்த என்ற விமர்சனங்கள் பாராளுமன்றத்தில் பலமாறு சொல்லப்படுகின்றது. என்னை பொறுத்தமட்டில் நான் நினைக்கின்றேன், இந்த இலங்கையில் இந்த தற்கொலை குண்டு தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கு இலங்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு இயங்கு தளம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இவர்கள் சர்வதேச பின்புலத்தோடு செயல்பட்டிருக்கின்றார்கள். சர்வதேச நாடுகளுக்கு சென்றுதான் பயிற்சி பெற்றிருக்கிறார்கள் என்று தற்போது உளவு தகவல்கள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. நான் நினைக்கின்றேன், இந்த குறிப்பிட்ட 3 குடும்பங்களோடும் சம்பந்தப்பட்டிருக்கின்ற இந்த பயங்கரவாதிகளை இனம் கண்டு கைது செய்து அவர்களை முற்றாக அழிப்பதன் ஊடாக இந்த பயங்கரவாதத்தை முற்றாக இலங்கையிலிருந்து ஒழிக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. இதை தொடர்ச்சியாக இலங்கை சமூகம் இந்த சர்வதேச பயங்கரவாதம் என்ற ஒன்றுக்காக அதை பூச்சாண்டியாக வைத்து கொண்டு அச்சமடைந்து கொண்டு தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு மீள முடியாத ஒரு பொறியில் தொடர்ந்து மாட்டியிருக்க வேண்டிய அவசியமில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. குறிப்பிட்ட ஒரு காலத்துக்குள்ளே இந்த அச்சத்தை முழுமையாக நீக்க முடியும். இராணுவ தளபதி எங்களுடைய மகேஷ் சேனநாயக் அவர்கள் சொல்வது போல, பெரும்பாலும் இப்பொழுது இந்த பயங்கரவாதத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் அவர்களுடைய இயங்கு தளம், அவர்களுடைய எல்லா விஷயங்களும் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டன, இயல்பு வாழ்க்கைக்கு மக்கள் திரும்பலாம் என்ற கருத்தை அவர் சொல்லி உண்மையில் அது எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற ஒரு விஷயம். அதனோடு அவர் சொல்கிற இன்னொரு விஷயம் இருக்கிறது. இந்த பயங்கரவாதம் தோற்றமெடுத்ததற்கு என்ன காரணம் என்று BBC பத்திரிகையாளர் அவரிடம் கேட்கிற பொழுது அவர் சொல்கிறார், இலங்கையிலே வழங்கப்பட்டிருக்கின்ற சுதந்திரம் அதிகமாக இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். உண்மையில் அதை பற்றியும் நாங்கள் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் இருக்கின்ற மதரசாக்களுடைய எல்லாம் ஒரு டிரான்ஸ்பரன்ஸ், ஒரு வெளிப்படைத்தன்மைக்கு முஸ்லீம் சமூகத்தை பற்றி யாரும் இந்த நாட்டிலே அச்சம் கொள்ளக்கூடாது, சந்தேகம் கொள்ளக்கூடாது, பயம் கொள்ளக்கூடாது. இங்கே நடவடிக்கை அவ்வாறு இருந்து விடுகிறது. எதிர்காலத்தில் இருந்து விடக்கூடாது, இதுக்கு மேல் இருந்து விடக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் இந்த நாட்டில் அக்கார்டிங் டு ஒரு ஆத்தென்டிக் ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் படி நாங்கள் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டிலே பெரும்பான்மை சமூகத்தோடும் அடுத்த சமூகங்களோடும் நல்லுறவோடு வாழ்கின்றவர்கள், சக ஜீவனம் செய்கின்றவர்கள்.
இதனை இந்த பயங்கரவாதிகள் என்று ஜீரோவால் பெருக்கி விட்டார்கள். இது மீளவும் இந்த உண்மையில் இந்த சகஜீவனை இந்த நல்லெண்ணத்தை கட்டி எழுப்புவது என்பது உண்மை சவால் மிக்கதாக இருந்தாலும் நிச்சயமாக இதனை கட்டி எழுப்பலாம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அதை கட்டி எழுப்பதற்கான மிகச்சிறந்த வழிகளில் ஒன்று என்னவென்றால், முஸ்லிம் சமூகம், அவர்களுடைய சமயம், அவர்கள் பள்ளிவாய்கள் என்ன செய்கிறார்கள், மதரசாக்கள் என்ன செய்கிறார்கள், என்ன படிப்புகிறார்கள் என்பதை பற்றிய ஒரு தெளிவான ஒரு வெளிப்படைத்தன்மை, ஒரு டிரான்ஸ்பெரண்டாக இதுக்கு மேலே இது இருக்க வேண்டும். கல்வி அமைச்சுகளை கொண்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை, கண்காணிப்புகளை இதைத்தான் நாங்கள் படிப்பிக்கிறோம், இப்படி தான் நாங்கள் செயல்படுகிறோம், பள்ளியில் நாங்கள் இதைத்தான் உபதேசமாக சொல்கிறோம் என்ற விஷயங்கள் எல்லாம் இதற்கு பிறகு வெளிப்படைத்தன்மை உள்ளதாக இருக்க வேண்டும். ரெண்டாவது ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். தனிப்பட்ட வகையில் என்னென்றால், இலங்கை ஒரு பெரும்பான்மை பௌத்த நாடு. இந்த நாட்டில் வாழுகின்ற பெரும்பான்மை பௌத்த மக்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய ஒரு ஃபோபியாவை நாங்கள் இந்த நாட்டிலே உருவாக்கக்கூடாது. உருவாக்குகின்ற வகையில் சில உள்ளக செயற்பாடுகள் சமூகத்திலே இருக்குமாக இருந்தால், நான் சொல்கிற உள்ளக செயற்பாடு என்பது நேரடி தீவிரவாத பயங்கரவாத செயற்பாடு அல்ல, எங்களுடைய கலாச்சார ரீதியான சில வெளிப்படையான சில தோற்றப்பாடுகள், இப்போ உதாரணமாக இந்த புர்கா, இந்த நிகா போன்ற விஷயங்களை பற்றி இன்றைக்கு விவாதிக்கப்படுகிறது. உண்மையிலே இந்த விஷயம் இஸ்லாத்தினுடைய மூலாதார வசனங்களில் கண்டிப்பாக ஒரு பெண் அணிய வேண்டும் என்று எங்கேயும் சொல்லப்படவில்லை. இது குறிப்பிட்ட பாரம்பரிய இந்த மதரசாக்களில் கற்ற சிலர் இதை கண்டிப்பாக போடுவது அவசியம் என்று 5 வருடங்களுக்கு முன்னால் சொல்லிவிட்டு இப்பொழுது கலாச்சார தான் அணியாவிட்டாலும் பிரச்சனை, அணிந்தாலும் பிரச்சனை மாறி சொல்கிறார்கள். நான் சொல்கின்றேன், இது சவுதி அரேபியாவோ கட்டாரோ ஓமானோ அல்ல, இது ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவில் வாழ்கின்ற முஸ்லீமுக்கு எப்பொழுதும் ஒரு ஐடென்டிட்டி இருக்கிறது என்றால், நான் ஸ்ரீலங்கன் அண்ட் முஸ்லீம் அண்ட் ஸ்ரீலங்கன். இந்த டபுள் ஐடென்டிட்டியை முஸ்லீம்கள் கவனம் செலுத்த வேண்டும். நாங்கள் முஸ்லீம் இஸ்லாமியர்கள்ங்கிறது மட்டுமல்ல, நாங்கள் ஸ்ரீலங்கன் என்ற ஐடென்டிட்டிக்கு நாங்கள் போக வேண்டும், அது முக்கியம். பங்களாதேஷில் வாழ்கிற ஒரு முஸ்லீம் பெண்மணி எப்படி உடுத்து கொண்டிருக்கிறாள், இஸ்லாம் சொன்ன மாதிரி அவள் மறைக்க வேண்டிய இடத்தை மறைச்சு கொண்டிருக்கிறாள். அப்படி ஒவ்வொரு இலங்கையில் நாங்கள் 20 வருஷத்துக்கு முந்தைய எங்களோட பொம்பளைகள் எப்படி உடுத்து கொண்டிருந்தார்கள், அவர்கள் சாரியை உடுத்து அழகாக மறைக்க வேண்டிய இடத்தை மறைச்சி தலையில் மொக்காட்டை போட்டு கொண்டிருந்தார்கள். எப்போ இந்த கருப்பு துணியிலே முகத்தை மூடுகின்ற அல்லது உடுக்கின்ற ஒரு கலாச்சாரம் இந்த நாட்டுக்கு எப்படி வந்தது? இது அரபு நாடுகளும் இது இங்கே வந்த விஷயம். ஆகவே நாங்கள் தீர்மானிக்க வேண்டும், எங்களோட ஸ்ரீலங்கன் ஐடென்டிட்டி என்ன, ஸ்ரீலங்கன் முஸ்லிம்ஸ் ஐடென்டிட்டி என்ன என்றதை பற்றி, எங்களோட கலாச்சாரம், எங்களோட ஆடை முறை, எங்களோட உணவு முறைகள், எங்களுடைய விஷயங்கள் என்னன்றதை நாங்கள் ஸ்ரீலங்கன் கான்டெக்ஸ்டிலே, நான் இதை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கின்றேன், ஒரு சிறுபான்மை கான்டெக்ஸ்டிலே முஸ்லீம்களுடைய வாழ்வியல் ஒழுங்கு எப்படி இருக்க வேண்டும், லைஃப் ஸ்டைல் இன் மைனாரிட்டி கான்டெக்ஸ்ட், இதை பற்றி யாரும் எடுக்கிறார்கள் பேசுகிறார்கள் இல்லை. என்றால் இந்த ட்ரெடிஷனலான பாரம்பரியமான சில விஷயங்களை முஸ்லீம்கள் மீது திணிக்கின்ற ஒரு தீவிர மதப்போக்கு இந்த நாட்டில் இருக்கிறது. நான் அதை மறுக்க மாட்டேன். இது இதற்கு பிறகு இருக்கக்கூடாது என்பது என்னுடைய இந்த கருத்தை நான் இங்கே இப்போ சொல்கிறேன்றதுக்காக பலர் எனக்கு விமர்சனம் கூட சொல்வார்கள். நான் அதுக்கு பயப்படவில்லை. ஏனென்றால் இஸ்லாத்தில் இல்லாதவற்றை மக்கள் மீது திணிப்பது ஒரு தீவிர போக்கு. இஸ்லாம் இலகுவான மார்க்கம், அது கான்டெக்சுவலைஸ் பண்ணக்கூடிய விஷயம் இருக்குது இஸ்லாத்தில் நிறைய. நாங்கள் இலங்கையிலே வாழ்கிற முஸ்லீமை பார்த்து இப்படியெல்லாம் முடுக்கிறார்கள், இப்படியெல்லாம் மோத்தம் முடுகிறார்கள், இப்படியெல்லாம் இருக்கிறார்கள், இந்த நாட்டை இவர்கள் மாற்றி விடுவார்களோ என்கிற ஒரு ஃபோபியாவை நாங்கள் அனாவசியமாக உருவாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. நாங்கள் இலங்கை முஸ்லீம்கள், இந்த நாட்டில் இறை நம்பிக்கை என்பது வழிபாடுகள் இருக்கின்றது. நாங்கள் இதனை எங்களுடைய செயற்பாடுகள், எங்களோட பண்பாடுகள் இஸ்லாத்தை வெளிப்படுத்த வேண்டும், முன்மாதிரியாக நாங்கள் இருக்க வேண்டும். எங்களோட நடத்தை, எங்களோட கொடுக்கல் வாங்கல், எங்களோட பிஸ்னஸ், இதில் தான் நாங்கள் இஸ்லாத்தை பிணைத்துவம் செய்ய வேண்டுமே ஒழிய இந்த போலி பகட்டுக்களில் நாங்கள் வெளிப்படுத்தி இதுதான் இஸ்லாம் என்று காட்டி முஸ்லீம் அல்லாதவர்களை நாங்கள் ஒரு அச்சத்துக்குட்படுத்த வேண்டிய நிலைக்கு நாங்கள் செல்லக்கூடாது. இது பற்றி ஒரு சுய விமர்சனம், அதை தான் நான் நினைக்கின்றேன். நேற்றைய முன்தினம் உலமா சஃபை, முஸ்லீம் காங்கிரஸ் போன்ற முக்கியமான எல்லா அரசியல் கட்சிகள் தலைவர்களெல்லாம் சேர்ந்து அவர்கள் பேசுகிறார்கள். முஸ்லீம் சமூகம் இப்பொழுது ஒரு சுய பரிசீலனை ஒன்று செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக செய்ய வேண்டும். இது கண்டிப்பாக நாங்கள் செய்தான் வேண்டும். இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், திரும்பியும் சொல்கிறேன், வெளிப்படைத்தன்மை என்பது மதரசாக்கள் என்ன நடக்கிறது என்பது பற்றி எங்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது என்று வீரவன்ச பாலிமல்ல சொல்லக்கூடாது. இதுதான் நடக்குது, இதை தான் படித்து கொடுக்குறோம். சமாதானத்தை, ஐக்கியத்தை, சகவாழ்வை, மனுஷனாக வாழ்கிறத, போதை வஸ்து குடிக்கப்படாங்கிறத, நல்லொழுக்கம் உள்ளவனாக வாழ வேணுங்கிறது தான் படித்து கொடுக்கோங்கிறத நாட்டுக்கு சொல்லுங்கோ. இதில் என்னத்துக்கு ஒளிவு முறை இருக்க வேண்டும்? நான் சொல்லணும், இதுக்கு மேலே இந்த யாரும் முஸ்லீம் சமூகத்தை பார்த்து இதுக்குத்தான் இப்படி செய்கிறார்கள், இன்னுதான் நடக்குது, பயங்கரவாதம் பள்ளிக்குள்ளே ஒன்றும் தேவையில்லை. டிரான்ஸ்பெரண்ட்டாக நாம் மாறினால் இலங்கையில் பெரும்பான்மை சமூகத்தோடு எங்களுக்கு 1000 ஆண்டு கால 1000 years of ethnic harmony, லோனா தேவராஜா சொல்வது போல 1000 ஆண்டு கால
அமைதியான சகவாழ்வுடைய ஒரு அழகான வரலாறு இருக்கின்றது. இந்த நாட்டிலே நாங்கள் மிக அழகாக வாழ்ந்திருக்கின்றோம் 1000 ஆண்டு காலம். பெரஹரைக்கு யானை கொடுத்தவர்கள் முஸ்லீம்கள். அப்போ இப்படியெல்லாம் வாழ்ந்த நாங்கள் எங்களுக்கு இடையிலே ஏன் இப்படி ஒரு சிந்தனை இங்கே ஊட்டப்பட்டது? உண்மையில் வெளிநாட்டு சிந்தனை, சந்தேகம் இல்லை. அரபு நாடுகளுடைய இலங்கை மீதான தாக்கமும் இதற்கு ஒரு காரணம். இந்த அரபு நாட்டு கலாச்சாரங்களை இங்கே கொண்டு வருவதற்கு நாங்கள் அனுமதிக்கக்கூடாது. நாங்கள் இலங்கை முஸ்லீம்கள். இலங்கை முஸ்லீம்களுக்கான அடையாளம் என்ன, வாழ்வியல் என்ன, லைஃப் ஸ்டைல் என்ன, இதை பற்றிய மீள் சிந்திப்பு தான் இன்றைய காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. ஒழிய வெளிநாடுகளிலிருந்து அரபு பண்பாட்டை எங்கே கொண்டு வந்து அது இஸ்லாமிய பண்பாடு என்று யாரும் இதற்கு மேல் பேசக்கூடாது. அந்த விவாதம் முடிய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி நன்றி திரு ராம்சைன் அவர்களே. மிக நீண்ட நேரம் மிக முக்கியமான ஆணித்தரமான கருத்துக்களை நீங்கள் சிறுபான்மை சமூகத்தினருக்கும் சரி, பெரும்பான்மை சமூகத்தினருக்கும் சரி, ஏன் நீங்கள் சார்ந்த சமூகத்தினருக்கும் சரி முன்வைத்திருக்கிறீர்கள். இதனை ஒரு பாடமாக, படிப்பினையாக பலரும் கொள்வார்கள். எனவே சில இளைஞர்கள் மூளைச்சலவை செய்யப்படுகிறார்கள் அல்லது தவறான திசை நோக்கி போகிறார்கள் என்பதற்கெல்லாம் சில விளக்கங்கள் இதனூடாக கிடைத்திருக்கும். எனவே இந்த பயங்கரவாத செயற்பாடுகள் எவ்வாறு, உலக இயக்கங்கள் எவ்வாறு இருக்கின்றன, இவர்கள் எல்லாம் ஹீரோக்கள் இல்லை, இவர்கள் உங்களை தவறாக வழிகெடுக்க வந்த மாபெரும் தீய சக்திகள் என்பதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அவருடைய கருத்தின் மூலமாக நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் முஸ்லிம் சமூகம் தன்னை சுய விமர்சனம் செய்து கொண்டு அடுத்ததாக இளைஞர்களாக வாழ்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தியிருந்தார். எனவே அவருக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி திரு கலாநிதி அவர்கள். உங்களோடு நீண்ட நேரம் பேச வேண்டும் என்ற ஆசை மற்றொரு தினத்தில் பெரிதொரு தினத்தில் நாங்கள் விரிவாக கலந்துரையாடலாம். இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.